பிரகாசி. புரியல. ஒண்ணும் இல்ல யாரோ நீங்க என்னமோ. பேசுங்க. இலங்கு இல்ல என்றால் இல்ல பேசுங்க பிரகாசி. தொடருங்க. இலங்கு என்றால் பிரகாசி, ஒளிவிடு, அதான் அர்த்தம். அவிர் என்றாலும் பிரகாசி ஒளிவிடுன்னு தான் சொல்றாங்க. இப்ப ஐயா அடுத்தது போங்க. பாத்தீங்களா, அதுக்கு முந்தினது. இலங்கு இளை மகளிர் புலங்களத்து ஏந்திய மனம் கமழ் தேரல் மடுப்ப. மதுரை காஞ்சியில வருது. இலங்கு இளை மகளிர். இளை என்பது அணிகலன்கள். மகளிர்கள் அணிகலன்கள் போட்டிருக்கிறார்கள். அந்த அணிகலன்களை அவங்க விவரிக்கும் போது புலவர் என்ன சொல்றாரு? இலங்கை இளை மகளிர்னு சொல்றாரு மதுரை காஞ்சியில. அடுத்தது பாத்தீங்கன்னா, தார விளங்கிய ஆய்வன் அவிரிலை அணங்கு வீழ்வு அன்ன பூந்தொடி மகளிர். பாத்தீங்களா, இங்க அவிரி இளை மகளிர் எல்லாம் நகை போட்டிருக்காங்க. நகை அணிந்த மகளிர். நகை நகை போட்டிருக்காங்க. அந்த நகைகளுக்கு அவர் இலங்கை இளை மகளிர், அவிர் இளை மகளிர்னு ரெண்டு சொற்களை பயன்படுத்துறாங்க. உரைகள்ல பாத்தீங்கன்னா, அல்லது அதிகார அகராதியில பாத்தீங்கன்னா, இலங்கை என்று சொன்னால் பிரகாசிக்கின்ற, ஒளிவிடுகின்ற இலைகளை அணிந்த மகளிர்கள், பளிச்சிடுகின்ற, ஒளிவிடுகின்ற அப்படின்னு தான் போடுறாங்க. அவிர் இலை மகளிர்னாலும் உரையில பாத்தீங்கன்னா ஒளிவிடுகின்ற, அவங்கள குறை சொல்லி புண்ணியம் குறை சொல்லல. ஏன்னா அவங்க இருக்கிற பகுதியில எல்லா சொல்லியும் ஆராய முடியாது. அவங்க பொதுவான ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாங்க. ஆனா புலவர்கள் ஏன் அந்த இரண்டு வார்த்தைகளை தனித்தனியா போடுற? இலங்கை இலை மகளிர் அல்ல அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. ரெண்டுமே மதுரை காஞ்சியில தான் வருது. இப்போ மதுரை காஞ்சி படிக்கும்போது எனக்கு அது குழப்படி வந்துச்சு. என்னடா இது, இலங்கை இலைனாலும் அவிர் இலைனாலும் பிரகாசிக்கின்ற, ஒளிவிடுகின்ற, அப்ப அதுக்குள்ள வேறுபாடு என்ன என்று தெரியல. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த இலங்கை என்பது இந்த மதுரை காஞ்சியில மட்டும் இல்லாமல் வேற இலக்கியத்துல வேற எங்கெங்க வருதுன்னு பார்க்கணும். அதுதான் கண்கார்டன்ஸ். அது நான் முதல்ல எனக்கு இந்த டவுட்டுனால 10 பாட்டு முழுக்க நான் ஒரு கண்கார்டன்ஸ் உருவாக்குனேன். என்னுடைய சொந்த பயனுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதி 10 பாட்டெல்லாம் ஃபீட் பண்ணி, அப்ப இலங்குன்னு தட்டின உடனே இலங்கு எங்கெங்க வருதோ அதெல்லாம் காமிக்கும். அவிர்னு தட்டினோடனே அவிர் எங்கெங்க வருதோ அதெல்லாம் பார்க்கும். அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை பார்க்கும்போது அதுதான் அதனுடைய அந்த டிஃபரன்ஷியேட்ஸ் ஒன் வேர்ட் ஃப்ரம் அனதர். இந்த சொற்கள், இந்த சொற்களை வேறுபாட அது கண்கார்டன்ஸ் மூலமா ஐயா அடுத்தது போங்க. பாத்தீங்களா, பெரும்பாலாட்டு படையில என்ன சொல்றான்? இலங்கு நீர் பரப்பின் வளைமீ கூறும். வளைனா பரப்பு, நீர்பரப்பு எப்படி இலங்கும், ஒளிவிடும்? நீர்பரப்பு எப்படி ஒளிவிடும் யோசிச்சு பார்த்தாலாம். நான் சின்ன பிள்ளையில ஹைஸ்கூல் படிக்கும்போது பசுமலையில படித்தேன். பசுமலைக்கு வெளியே ஒரு கண்மாய் இருக்கும், தென்கருக்கம்மான்னு சொல்லும். ஓய்வு நாட்கள்ல காலையில எழுந்திரிச்சு பகல் முழுக்க விளையாண்டுட்டு மத்தியானம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கம்மாயில் போய் குடிச்சிட்டு தான் சாப்பிட வருவோம். அப்படி கம்மா கரையில போய் 12 மணிக்கு 1 மணிக்கு நின்னா இந்த கம்மா ஃபுல்லா தண்ணி அப்படியே ஜக 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 ஜகன்னு மின்னும். அது மேல சூரியன் ஒளிப்பட்டு அந்த அலைகள் ஆடும்போது அது அப்படியே மின்னும், ஜொலிக்கும். அதை சொல்ல போனா ஜொலிக்கும். அதான் இலங்கு நீர் பரப்பு. ஸோ ஜொலிக்கின்ற நகைகள் தான் இலங்கு இலை, ஜொலிக்கின்ற இலை. அவிர் சடை முனிவர்னு போட்டான். முனிவர்கள் அவருடைய சடை எப்படி அவிர்ன்றதுங்கிறான்? ஏன்னா அவங்க ஒரு தெய்வீக இயல்பு உள்ளவர்கள். இப்ப நம்ம தெய்வங்களுடைய படங்களை பார்க்கும்போது மேல ஒரு ஒரு ஒளிவட்டம் போட்டுப்பாங்க தெய்வங்கள் படங்கள். அதான் அவிர்தல், குளோயிங். குளோயிங். அந்த இலங்குங்கிறது கிளிட்டரிங், அவிருங்கிறது குளோயிங். குளோயிங், அதான் அவிர் சடை முனிவர்னா. ஓ, அப்ப அவிர்ங்கிறது கிளிட்டரிங் கிடையாது, கிளிட்டரிங் குளோயிங். அப்ப அவிர் என்பது குளோயிங், இலங்கு என்பது கிளிட்டரிங். அப்ப இலங்கு இலைன்னா கிளிட்டரிங் நகைகள், அவிரில் ஒளிர்கின்ற நகைகள். அப்ப என்ன, எப்படி ஒரு கிளிட்டரிங் ஒரு நகை எப்ப கிளிட்டர் ஆகும்னா, கல்லுப்பு வச்சிருக்கோம் நிறைய கல் நகை. ஒரு கல் நெக்லஸ் போட்டு வந்திருக்கா ஒரு பொண்ணு. இந்த கல் நெக்லஸ் போட்டு வந்த பொண்ணை புலவர் பார்க்கும்போது இலங்கு இளை மகளிர்னு சொல்றாங்க.
இன்னொரு பொண்ணு பியூர் கோல்டுல நகை போட்டுருக்கா, அப்படி க்ளோயிங் க்ளோயிங். அது அவிரி இலை மகளிர். பாத்தீங்களா? அந்த டிஃபரன்ஸ் எப்ப தெரிஞ்சதுன்னா இந்த கண்கார்டன்ஸ் வச்சுதான். இப்ப அடுத்த லைன் போங்க. பாத்தீங்களா? இதுதான் இலங்கு இலை. இலங்கு இலை மிலிட்டரி. மிலிட்டரி. அடுத்தது போங்க. அவிரி இலை. இது வந்து க்ளோயிங் க்ளோயிங். இந்த மாதிரி நகை மாட்டோம். அப்ப அந்த சொற்களை படிக்கும்போது புலவர்கள் என்ன மனசுல வச்சுட்டு சொல்றாங்கிறத உண்மையிலே புரிஞ்சுக்கணும்னா அது முழு பொருளையும் நம்ம புரிஞ்சிருக்கணும். சங்க இலக்கியங்கள்ல ஒவ்வொரு சொல்லையும் புலவர்கள் யோசிச்சு ஆழமாக பொருத்தமாகத்தான் சொல்லுவாங்க. நம்ம பொதுப்படையான அர்த்தத்தை வச்சு சங்க இலக்கியங்களை படிச்சோம்னா அதுல எந்த விதமான பயனும் இல்லை. அந்த சொல்லுடைய உண்மையான அர்த்தத்தை கூர்மையாக நோக்கி பார்க்கும்போதுதான் சங்க இலக்கியனுடைய மாண்பு நம்மளுக்கு தெரியும். சங்க இலக்கியங்கள் அவ்வளவு மாண்பு பொறித்திருக்கிறது. அவிரி இலை இலங்கை இலை ஏன் சொல்றான்னா ரெண்டு வித்தியாசமான நகையை படிச்ச மரங்கள். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரெண்டு டிஃபரெண்ட் வேர்ட் போடுறாங்க. அதை நம்ம குறைகாரர்கள் ஒரு குறை சொல்லலை. இன்னும் அவங்களால எல்லாத்தையும் விளக்க முடியாது. இதை நம்ம ஃபுல்லா முழுமையாக நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்க இலக்கியங்களுடைய அகலம், ஆழம், உயரம், டெப்த் அது தெரியணும்னா இந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் பண்ணி படிக்க தெரியும். அகிரி இலை. இப்ப அடுத்தது பாருங்க. அதோட முடிச்சுட்டா பாருங்க. முடிச்சதுங்க. அவ்வளவுதான். அதான் இதுதான் என்னுடைய ஹிஸ்டரி. அப்ப இதுக்காகவே நான் 10 பாட்டுக்கு நான் முதல்ல ஒரு கண்கார்டன்ஸ் டெவலப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 500 பக்கம் வச்சு கையிலேயே டேபிள்ல வச்சிருப்பேன். நான் 10 பாட்டை தான் முழுசா ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அப்புறம் தான் சில தமிழறிஞர்கள் பார்த்து நீங்க எவ்வளவு பண்றீங்க, இத சங்க இலக்கியங்களுக்கும் நீங்க செய்யலாமேன்னு கேட்டாங்க. அப்பதான் நான் சங்க இலக்கியங்களுக்கும் நான் கொண்டு போய் அந்த சங்க இலக்கியங்களுக்குரிய கண்கார்டன்ஸ் டெவலப் பண்ண ரொம்ப அரும்பாடுபட்டு. எனக்கு சங்க இலக்கியங்களை அவ்வளவு நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிவாரல் எல்லாம் கலித்தொகை, அகநானூறு, ஒவ்வொரு 400 பாட்டு 500 பாட்டு இருக்கும். ஐங்குறுநூறுல அகநானூறு 400, புறநானூறு 400 பாடல்கள். ஒவ்வொரு பாடலையும் 20 லைன் 25 லைன் கூட இருக்கும். குறுந்தொகையில 5 லைன் 6 லைன் இருக்கும். இருந்தாலுமே அவ்வளவுத்தையும் நான் கம்ப்யூட்டர்ல ஏற்றி அது சொற்களாக பிரிக்கணும். அதான் முக்கியம். ஏன்னா அங்க இருக்கிறதெல்லாம் கூட்டெழுத்தாக இருக்கும். சீர்முறையில தான் இருக்கும். சீர்முறையில தான் இருக்கும். யாயும் யாயும் யாராகியரோ அப்படிதான் வரும். யாயும் யாயும் யார் ஆகியரோ பிடிக்கும். யார் ஆனாகளோ. யாராகியரோங்கிறது ஒரு வேர்டு கிடையாது. யார் ஆகியரோ. அப்ப பிரிக்கணும். எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு, நானும் நீயும் எவ்வளி, இதெல்லாம் சொல்லலாம் பிரிக்கணும். சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அவ்வளவுத்தையும் நான் பிரிக்கிறதுக்கு எனக்கு 6 மாசம் ஆச்சு. அதுல நிறைய ஐயங்கள், சந்தேகங்கள். இந்த சொல்ல எப்படி பிரிக்கிறது அப்படின்னு தெரியல. நான் தமிழ் படிச்சவன் கிடையாது. நான் பேசிக்கலி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர். அதனால எனக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அதனுடைய நண்பர்கள் தமிழ் அறிஞர்கள் நான் தொடர்பு கொண்டு எப்பயுமே ராத்திரி 10 மணிக்கு கூட ஐயா இந்த ஒரு சொல்ல முடியாம இருக்கு, அதனால என்னுடைய ஒர்க்கு தாமதமாகுது, இது எப்படியா பிரிக்கலாம்னா உடனே சொல்லுவாங்க. என்னுடைய நண்பர் பிரணதார்த்தி ஹரன் ஒருத்தர் மாதிரி அமெரிக்கன்களுடைய தமிழ் துறை தலைவர், இப்போ அவரும் ஓய்வு பெற்றிருக்கிறார். அவரோட அடிக்கடி போன வாரம் கூட அவரோட பேசிட்டு இருந்தார். அடிக்கடி தொடர்பு கொண்டு ஐயங்களை ஏற்பு. அப்படி என்னுடைய மதிப்பிற்குரிய ஆசான் முனைவர் தமிழண்ணல் அவர்கிட்ட நான் அடிக்கடி பேசி செய்வேன். மறுபடியும் தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட எல்லாம் பேசி எப்படி பிரிக்கணும், கண்டன்னங்கிறது எப்படி பிரிக்கணும். புலி என்ன மறவன், புலி அன்ன மறவன் பிரிச்சிடலாம். கண்டென்ன போடும்போது கண்டு அண்ணவா கண்ட அண்ணவா. அதுல சில பேர் கண்ட அண்ணன்னு தான் சொல்லுவாங்க. கண்ட அண்ணன் கண்டதை போல. கண்ட அண்ணானா கண்ட அண்ணன்னு வரணும். கண்டு அண்ணவா கண்ட அண்ணன்னு வரும். அப்ப கண்டு அண்ணன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி தமிழ் ஆசிரியர்கள் அறிஞருக்குள்ளேயே வேறுபாடு உண்டு. சங்க இலக்கியங்கள்ல அண்ணங்கிறது 1000 தடவைக்கு மேல வரும். பின்னால காமிக்கிறேன் நானு. ஆனா என்னால இப்ப காமிக்க முடியுமான்னு தெரிய மாட்டேங்குது. காமிக்கலாமே ஐயா. சாரதான் போடணும். நான் உங்களுக்கு துணையா இருக்கேன் ஐயா. இப்ப நான் என்னுடைய ஆப்ரேட் பண்ண முடிஞ்சா நான் ஈஸியா மடமடன்னு காமிச்சிருப்பேன். ஒவ்வொன்றா சொல்லி செய்ய வேண்டியிருக்கு. கொஞ்சம் தாமதமாகும்.
அது மாதிரி அன்னைங்கிற சொல்ல கண்டு அண்ணன் பிரிக்கிறதா கண்ட அண்ணா பிரிக்கிறதா இதுலயே பெரிய குழப்படியாகி சங்க இலக்கியங்களை முழுக்க 3 தடவை நான் கண்காட்டன்ஸா மாத்துவேன். ஒரு தடவை கண்டு அண்ணன் தான் பார்த்தன்ன பார்சு அண்ணன் செய்தன்ன செய்து அண்ணன் அப்படி இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டா இல்ல இல்ல பார்த்த அண்ணன் பார்த்ததே போல பார்த்ததை போல வர்ற பார்த்த அண்ணன் தான் பார்த்த அண்ணன் செய்ததை போல செய்த அண்ணன் கண்டதே போல கண்டன் இப்ப அவ்வளோத்தையும் நான் பிரிச்சு மறுபடியும் ப்ரோக்ராம் ரன் பண்ணி மறுபடியும் டெவலப் பண்ணி ஏற்றி பண்ணா இன்னொருத்தர் அதுவும் கிடையாது தப்பு இப்படி சொல்லுவாங்க. 3 4 தடவை கம்ப்யூட்டர்ல கம்ப்ளீட்டா மாத்தி கடைசியில நானே ஒரு முடிவுக்கு வந்து மொழியியல் படி கண்டென்ன என்பது கண்டு அண்ணாதான் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அந்த ரூல் தான் இங்க. வேற ஒண்ணு கண்ட அண்ணனா கண்ட வண்ணன் தானே வரணும் அப்படின்னு சொல்லி நானே ஒரு முடிவுக்கு வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்ப என்னுடைய இணையதளத்துக்கு போகலாம். ஐயா நீங்க தமிழ் கண்கார்டன்ஸ் டாட் இன் இணையதளம் போக முடியுமா? போறேன். கூகுள்ல ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் தமிழ் கண்கார்டன்ஸ் டாட் இன்னு அடிங்க. தெரியுதா? இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியலையே. பாருங்க. வந்துருச்சு இந்த பக்கம். தமிழ் இலக்கிய தொடரடிவு கண்கார்டன்ஸ் ஃபார் தமிழ் லிட்ரேச்சர். அது கீழே பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பிற நூல்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் தொடரடைவுகள் தொடர்பு கொள்ள அது தொடரடைவுகளை கிளிக் பண்ணீங்கன்னா தொடரடைவுகள் கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒரு வேண்டுகோள்னு வரும். அது அது படிச்சுக்கலாம் நீங்க. மேல வேண்டுகோள் என்னன்னா இதை நீங்க பயன்படுத்த உங்களுக்கு நான் இதை இலவசமாகவே அளிக்கிறேன். இதை நீங்க மற்ற இடங்களுக்குள்ள பயன்படுத்தும் போது இது இங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று சொன்னா அதனால எனக்கு ஒன்றும் கிடையாது. இந்த என் பேர் கூட நீங்க சொல்ல வேண்டாம். தமிழ் கண்கார்டன்ஸ்ங்கிற ஒரு இணையதளம் இருக்குன்னு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் அதை பயன்படுத்தி போறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன். அதுக்கு மேல அடுத்த பக்கம் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தொடரடுவிகள் மெயின் பேஜ் போகலாம். மெயின் பக்கம் தொடரடுவிகள் போகும். இந்த ஒரு வேண்டுகோளுக்கு மேல அடுத்த பக்கம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்களா தொடரடைவுகள் இல்ல எல்லா நூல்களை கட்டிய விவரம் இருக்கும். தொடரடைவுகள் லெஃப்ட் சைட்ல சொற்பொருப்பு நெறிகள்னு போட்டிருக்கேன். சொல்லை எப்படி பிரிக்கலாம் இலக்கியத்துல வரக்கூடிய சொற்களை எப்படி பிரிக்கலாம் என்பதற்கு சில நெறிமுறைகளை நானே வகுத்து கொண்டேன். அந்த நெறிமுறைகள் என்னங்கிறத பின்னாடி லெஃப்ட் சைட்ல விளக்கியிருக்கேன். நடுவுல தான் நடுவுலையும் வலது பக்கம் இருக்கிறதும் அந்த என்னென்ன இலக்கிய நூல்கள் அப்படின்னு முதல்ல இலக்கணங்கள் தொல்காப்பியத்துக்கு மட்டும்தான் முதல்ல நான் போட்டேன். இப்ப அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க மற்ற நூலெல்லாம் இருக்கு. அந்த இலக்கண நூல்களை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா தொல்காப்பியம் இறையனார் அகப்பொருள் புறப்பொருள் வெண்பாமாலை நன்னூல் நேமிநாதம் நம்பி அகப்பொருள் காக்கை வாடினியம் மறைந்து போன இலக்கண நூல்கள் சொல்லி மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் ஒரு அரிய ஒரு தொகுப்பு பண்ணியிருக்கார். அது ஏறக்குறைய அவர் தொகுப்பு பண்ணது மறைஞ்சு போச்சு. மறைஞ்சு போன இலக்கண நூல்களை பற்றி அவர் தொகுத்ததும் மறைஞ்சு போயிட்டு இருக்கு. அது எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த இலக்கண நூல்களையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன் நான். இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் தொடரடைவு மறைஞ்சு போன என்னென்ன நூல்கள் உள்ள இருக்கும். அப்ப இது அதை என்ன செய்யலாங்கிறது அப்படி சொல்றேன். பின்னாடி வாங்க சங்க இலக்கியத்துக்கு போவோம். மறைஞ்சு போன சங்க இலக்கியத்துக்கு போவோம். சங்க இலக்கியம் அதான் மெயின். சங்க இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை கிளிக் பண்ணீங்கன்னா சங்க இலக்கியம் வரும். தொடரடிவு சங்க இலக்கியம் வரும். அப்ப இதுல வந்து நான் என்ன மாதிரி அமைச்சிருக்கேன்னா நீங்களா டைப் பண்ணி தேட முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் கொடுக்கும். நீங்க தேட வேண்டிய அவசியமே அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன இல்லையா இலங்கை இலை மகளிர் இலங்கை பார்க்கணும் சங்க இலக்கியம் முழுக்க இலங்கை பார்க்கணும்னா இந்த ஈய கிளிக் பண்ணணும். ஈய கிளிக் பண்ணுங்க. ஈய கிளிக் பண்ணீங்கன்னா முதல் சொற்கள் லெஃப்ட் சைட்ல வரும். சங்க இலக்கியத்துல ஈல ஆரம்பிக்கிற எல்லா சொல்லையும் லெஃப்ட் சைட்ல நான் கொடுத்துக்கிறேன். எல்லா சொல்லும் லெஃப்ட் சைட்ல வரும். அந்த சொல்ல உங்களுக்கு வேணுங்கிற சொல்ல இப்ப நான் அப்படியே கீழே இறங்கி வாங்க. இலங்கு வாங்க. இலங்கு இலங்கு வந்தீங்கன்னா யாரா
இல்லை கீழே போகணும். வரேன் வரேன். இலங்கு. இலங்க. இலங்கு. யாரா வந்துருங்க. லா. ஆ, இளவத்து ம். இலங்கு. ஐயா போட்டுட்டேன் ஐயா. இலங்கு எனக்கு தெரியல, ரொம்ப சிறுசா இருக்கு. ஏன் உங்க கம்ப்யூட்டர் ரொம்ப சிறுசா இருக்கு? ஸ்கிரீன் பரவாயில்ல. இலங்க இருக்கு. இலங்கு வரலையே. இலங்கு இ லா இங்கு. லா இலங்கு. ஐயா இறங்குல போட்டிருக்கீங்க. இலங்கு. இன்னும் கீழே வரணும் ஐயா. இன்னும் கீழே இறங்க. இலங்கு. காமிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண முடியாதா? அதாவது மட மட முடிச்சிடலாம். நான் வரேங்க. இதுவாயிருச்சு நெட்டு, திருப்பியும் வரேங்கய்யா. தெரியுதாங்க ஐயா? தெரியுதா? தெரியுது. தெரியுதா? இப்ப என் ஸ்கிரீன்ல இலங்கு இருக்கு. இலங்கை அது இலங்கை எப்படி கொண்டு விடுவாங்கன்னு தெரியல. வந்துருச்சு வந்துருச்சு. ஐயா இலங்கை தெரிகிறது ஐயா. 129 இடங்களில் வருகிறது. தெரியுதுங்க ஐயா, மேல இலங்கு பாருங்க ஐயா. இலங்கு தெரியுதா? இலங்கு நூத்தி ஆமா. இருபத்தி ஒன்பது வரையில இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவு இப்ப நீங்க சங்க இலக்கியங்கள் அத்தனை முறை வருது. ஃபுல்லா படிச்சீங்கன்னா இலங்கையினுடைய ஃபுல் மீனிங் உங்களுக்கு தெரியும். இலங்கை அங்க வருது, பார்க்கலாம். அப்ப அந்த இலங்கை என்பதுல ஏதாவது ஒண்ணு சொல்ல பார்த்தீங்கன்னா, அப்ப இலங்கை வந்து அதுல வந்து ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா அது எங்க வருதுங்கிறத இடத்த குறிப்பிட்டிருப்பேன். அந்த இடத்துல அந்த ஒரு நம்பர் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ப்ளூவா இருக்கும். அது ஒரு லிங்க். அந்த நம்பரை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு பார்த்தீங்களா, அந்த ஃபுல் டெக்ஸ்டே போயிடலாம். அந்த ஒரு லைன் தான் உங்களுக்கு அங்க கிடைச்சிச்சு. அது தொடரடைவு அதோட சரி. இப்ப கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த லைன் டெக்ஸ்ட்ல எங்க வருது ஃபுல் டெக்ஸ்டே காமிக்கும். பாத்தீங்களா, சிறுபான் நாட்டு படையில ஃபுல் டெக்ஸ்ட் ஃபுல்லா வந்துடும். அந்த இடம் கம்ப்ளீட்டா வந்துடும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா சங்க இலக்கியங்களுக்கு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா பார்த்தா நிறைய பேருக்கு புரியாது. அதனால என்னால இயன்ற மட்டும் முயன்று அதுக்கு உரையை நான் கொடுத்துருக்கேன். சங்க இலக்கியங்கள் முழுக்க உரை எழுதியிருக்கேன் நான். அந்த உரைக்கு பேரு நானே வச்சது அடி நேர் உரை. ஒரு அடிக்கு நேர அந்த அடியினுடைய முழு பொருளும் வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். எந்த சொல்லும் மிஸ் ஆகாம அடிக்கு நேர அந்த அடியினுடைய பொருள் இருக்கும். நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். உங்க ஸ்கிரீன்ல போய் சங்க இலக்கியங்களுக்கு மட்டும் நான் பண்ணியிருக்கேன். மற்ற இளைஞர்களுக்கு எல்லாம் பண்றதுக்கு முடியாது. ஆனா சங்க இலக்கியங்களுக்கு அடிநேர் உரை கொடுத்திருக்கிறேன். அதனால அந்த இலங்கை என்பது எங்க வருதுங்கிற கண்கார்டன்ஸ் கொடுத்தோம். அந்த கண்கார்டன்ஸ் ரைட் சைட்ல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபுல் டெக்ஸ்டுக்கே கொண்டு போயிடும். அந்த ஃபுல் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்களுக்கு உரையும் கிடைக்கும். அது இப்ப பின்னாடி வாங்க, மெயின் இதுக்கு தொடரடி சங்க இலக்கியத்துக்கு வாங்க. வரேங்க. மெயின் தொடரடி சங்க இலக்கியம். தொடருங்க. அப்படின்னு இல்ல, டாப் வந்துருங்க. டாப் இல்ல மேல போக. இப்ப பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு படம் போட்டிருப்பேன், சங்க இலக்கியம்னு போட்டு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சங்க இலக்கியம் முழுக்க உங்க ஸ்கிரீனுக்கு வந்துடும். நீங்க புக்கவே எடுக்க வேண்டும். பாத்தீங்களா, ஃபுல்லா சங்க இலக்கியம், பத்துப்பாட்டு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு எல்லாம் வந்து எல்லாம் வந்து.
எல்லாம் வந்துடும். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுடைய என்ன செய்யணும் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா அதில் இப்போ பார்த்தீங்கன்னா உரையோட கிடைக்கும். மேலே சொற்குறிப்பு மூலம் வலது பக்கத்தில் அடிநேர் உரை எல்லாம் சங்க இலக்கியத்துக்கு முழுக்க 10 பாட்டு, திருமுறைப்படை, பொருள் நாட்டுப்படை கீழே ஃபுல்லாக வருது. உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு 10 பாட்டில் திருமுறைப்படை வரும். அதுக்கப்புறம் 10 பாட்டில் வேற எது வேணும்னாலும் நீங்கள் அதுக்குள்ள அந்த 10ல் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் அது உங்களுக்கு வந்துடும், உரையோட வரும். இல்லை 8 தொகையில் நற்றிணை குறுந்தொகை எது வேணும்னாலும் அது உங்களுக்கு உரையோட வரும். இது அந்த சங்க இலக்கியங்கள் முழுக்க உங்களுக்கு கையிலேயே கொடுத்தாச்சு. நீங்க வேற எந்த டெக்ஸ்ட் புக்கும் தேட தேவையில்லை, எந்த லைப்ரரிக்கும் போக தேவையில்லை. எல்லாம் முழுக்க தொடர் எழுதுவது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர்னால நம்ம என்ன கொடுக்க போறோம், கம்ப்யூட்டர்ல ஏற்றிட போறோம். இதை வச்சுதான் நான் தொடர் எழுத உருவாக்குறேன். இது இல்லாம உருவாக்க முடியாது. ஆக அந்த நூலையுமே கொடுத்துடலாம். நீங்க அந்த ஒரு அடி மட்டும் பார்க்கறது இல்லாம நூலையுமே முழுசா பார்க்கலாம். இப்ப இதுல நான் லேட்டஸ்டா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பண்ண வேலை என்னன்னா, அந்த சங்க இலக்கியங்கள் மேல போட்டுக்க 2வது ரோல கடைசியில பாத்தீங்கன்னா பாடல் தேடல் பிராக்கெட்ல புதியதுன்னு போட்டுருக்கேன் நான். பாடல் தேடல் இருக்காயா? ஆமா, சங்க இலக்கியங்கள்ல ஏதோ ஒரு பாடலை நீங்க தேடணும். ஏதோ ஒரு பாடலை நீங்க தேடணும்னா பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணலாம். இப்ப யாதும் யாவரும் கேளீர் அப்படின்னு தெரியும். அது எங்க வருது? சங்க இலக்கியத்துல யாரும் பாடினா பாடல் தேடலையே 3 விதமா நீங்க தேடுற மாதிரி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டிஃபால்ட்டா உங்களுக்கு வருது. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பாடல் முதலடி அகர வரிசையில் இருக்கும். என்ன மறந்துருச்சு? அப்ப ஏதாவது ஒரு அடியை நீங்க பாத்தீங்களா வந்துருச்சு. யாதும் முறை அவரின் கிளிக் பண்ண உடனே புறநானூறு கணியன் பூங்குறனா ஃபுல் பாட்டு கிடைக்கும். ஸோ ஒரு பாடலுடைய சங்க இலக்கியத்தினுடைய பாடலுடைய முதல் அடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஃபுல்லா நீங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம். சில நேரத்துல ஔவையார் பாட்டெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு தேடுறீங்க. ஔவையார் எங்கேயும் பாடிப்பாரு. அகநானூர்ல இருக்கும், புறநானூர்ல இருக்கும், நற்றிணையில இருக்கும், குறுந்தொகையில பாடியிருக்கலாம். அப்ப எனக்கு ஔவையார் பாடல்கள் எல்லாம் வேணும்னு சொன்னா 2வது பாருங்க, பாடல் ஆசிரியர் அகர வரிசையில். அது நடுவில் இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா பாடல் ஆசிரியர் தேடலாம். பாடல் ஆசிரியர் அகர வரிசையில் பார்த்தீங்களா? அதுல அப்படியே கீழே இறங்கி ஔவையாரை கிளிக் பண்ணீங்கன்னா ஔவையாருடைய எல்லா பாடலும் அங்க வந்து பாடல் ஆசிரியர். கபிலர் பாடல்கள் எல்லாம் எனக்கு வேணும், கணியன் பூங்குழனார் பாட்டு வேணும் அப்படின்னா அது வரும். எல்லாம் எந்த ஆசிரியர் பாடினார் சங்க இலக்கியங்களை வேணும்னு சொன்னா அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஔவையார் கீழே இருக்கும். ஔவையார் காவுக்கு வந்துட்டீங்க, கபிலர் போயிட்டீங்க, மேல பார்த்த ஔவையார். ஔவையார் கிளிக் பண்றதுக்கு ஔவையார் ஃபுல்லா அகநானூறு புறநானூறு நற்றிணை குறுந்தொகை எங்கெங்க அவங்க பாடிக்கலாம் ஃபுல்லா தொகுத்து இது பாடல் ஆசிரியர் மூலமா தேடலாம். 3வது அங்கே மேல பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாடல்கள், முல்லைத்திணை பாடல்கள்லாம் நிறைய புலவர்கள் பாடியிருப்பாங்க, எல்லா நூல்லையும் இருக்கும். அப்ப முல்லைத்திணை பாடல்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அங்க திணை வாரியாகவும் பாடல்களை தொகுத்து வச்சிருக்கிறேன். மேல போய் பார்த்தீங்கன்னா 3வது பாடல் தேடல் 3வது இருப்பான் திணையாக்கலையா. போய் பார்த்துக்க, என்ன டைம் ஆச்சு பார்த்துக்கலாம். பாடல் தேடல் கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு பாடல் முதலடி வரும். லோ நெட்வொர்க் பேண்ட்விட்த் பாடல் வரட்டும். பாடல் அடி பாடல் திணை. 3வது பார்த்தீங்கன்னா பாடல் திணை அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைம் ஆகும். இது எனக்கு ஒரு 3 மாசம் ஆச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் 3 விதமா தொகுத்துக்கன்னா சில நேயர்கள் விரும்பி இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, நாங்க தேடி கண்டுபிடிக்க முடியலையே சில பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி நம்மள செய்வோம், ஏன்னா கம்ப்யூட்டர்ல செய்ய போறோம், நம்மளா செய்யறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா அவ்வளோத்தையும் தொகுத்து செஞ்சோம். எனக்கு ஒரு 3 மாசம் ஆச்சு இந்த மாதிரி செய்யறது.
பாடல்ல சங்க இலக்கியங்களை தேடி கண்டுபிடிக்கலாம். கிளிக் பண்ணல, மேல பாடல்கள் இல்ல பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் இணைப்பு கொஞ்சம் ரெட் தீவிரமா இருக்கு. வந்துடும். அது ரெட் ஆகும். பாடல் திணை டைம் இருக்கு. ஆகும். நீங்க சொல்லுங்க, நான் வந்துக்கிறேன். நீங்க அடுத்தது பேசுங்க. நான் இல்ல வரல. வரல வரல. முதலடி தான் வந்திருக்கு. வரல வரல. சரி வரட்டும், பார்ப்போம். வர பின்னாடி வேணா போங்க, அடுத்தது பார்ப்போம். சொல்லுங்க. பின்னாடி பக்கம், முந்தைய பக்கம் மேல டாப் லெஃப்ட் சைடுல முந்தைய பக்கம். வந்துருச்சு, திணை வந்துருச்சுங்க. சரி சரி, அது தேடிக்கலாம், பார்த்துக்கங்க. அவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. சரி, ஸ்லோவாகுது கொஞ்சம், நெட்வொர்க் ஸ்லோவாகுது, வேற ஒன்று. சரிங்க. முந்தைய பக்கம் போங்க. இந்த ஒரு நிமிடம். வரட்டும் வரட்டும். சொல்லுங்க. வந்துருச்சு. இப்ப மறுபடியும் சங்க இலக்கியத்தை கிளிக் பண்ணுங்க, ரைட் சைடுல சங்க இலக்கியம் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டேன். நெட்வொர்க் தான் ஸ்லோவாகுது. பண்ணிட்டேன். சங்க இலக்கியம் இல்லையே. கிளிக் பண்ணிருக்கேன். சாரி, நீங்க முந்தைய பக்கம் தான் வந்திருக்க. முந்தைய பக்கம் வாங்க, முந்தைய பக்கம் வாங்க. மேல இந்த ரெட்ல அந்த டேபிளுக்கு மேல சங்க இலக்கியங்களில் உள்ள சொற்களின் எண்ணிக்கையும் சொற்குறிப்பு விளக்கமும் அதை கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்களா, எல்லா சொற்களும் கவுண்ட் பண்ணி, கம்ப்யூட்டர்னால ஈஸியா அதெல்லாம் கவுண்ட் பண்ணிடும். சங்க இலக்கியத்துல திருமுறையாற்றுப்படை எத்தனை அடிகள், எத்தனை சொற்கள், எத்தனை பிரி சொற்கள், அதெல்லாம் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா பிரி சொற்கள் என்ன, கட்டுருவன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீங்க அப்படியே கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம்னு போட்டோம்னா சங்க இலக்கியத்துல முழுக்க இருக்கக்கூடிய சொற்கள் 1,70,71. இன்னும் கொஞ்சம் மேல பக்கம், மேல இந்த கடைசி லைன்ஸ், இந்த டேபிள்ல கடைசி லைன் அப்படின்னு பாட்டுங்க. சங்க இலக்கியங்கள்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,71,221 சொற்கள் சங்க இலக்கியங்களை முழுக்க கவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுல பல சொற்கள் ஒரு முறைக்கு மேல வரும், 2 தடவை 3 தடவை வரலாம். அப்படி வரக்கூடிய 2 தடவை 3 தடவை வர சொற்களை எல்லாம் ஒதுக்கிட்டு தனி சொற்களா பார்த்தோம்னா கடைசி லைன்ல பார்த்தீங்கன்னா 25,614 தனி சொற்கள் சங்க இலக்கியங்கள் இருக்கு. சங்க இலக்கியங்கள மொத்தம். இப்ப நீங்க இன்னும் டாப்புக்கு போங்க, மேல போங்க. மேல ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க, சங்க இலக்கிய சொற்கள் அகர வரிசையில், அதை கிளிக் பண்ணுங்க. அந்த 25,000 சொற்களை நீங்க இங்க பார்க்கலாம். லோட் ஆக டைம் ஆகுது, பாத்தீங்களா? அவ்வளவு எல்லா சொற்களும் இங்க இருக்கு. எத்தனை முறை வருதுன்னு சொல்லிக்கலாம். முதல் 5,000 தான் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் 5,000 டு 10,000, 10,000 டு 15,000, 15,000 டு 20,000, 20,000 டு 25,000. ஆக ஒரு சொல் சங்க இலக்கியத்துல இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கணும். நேர டக்குன்னு இங்க பார்த்துடும். இதை காட்டுன்னு இன்னொரு வேலை. புதிய பக்கம் போங்க, புதிய பக்கம். இப்ப 2வது சங்க இலக்கியம் சொற்கள் எண்ணிக்கையில் இறங்கு வரிசையில் போடுங்க. இது பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் என்னென்ன, எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டு மட்டும் கிடையாது. பாத்தீங்களா, லெப்ட் சைட்ல டாப்ல என 1,249 தடவை சங்க இலக்கியங்களா வந்துருக்கு. அன்ன 1,600 தடவை. பாத்தீங்களா, நான் ஒரு ஊம உருவு சங்க இலக்கியங்கள்ல 1000 தடவைக்கு மேல பயன்படுத்துறாங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல எவ்வளவு ஊமைகள் பொதிஞ்சு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஊமைகள் இல்லாம சங்க இலக்கியங்கள் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய உருவு இருக்கு. அன்னங்கிற உருவையே சங்க இலக்கிய புலவர்கள் 1000 தடவைக்கு மேல பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னா அவங்களுடைய அந்த
காட்சிப்படுத்தல், காட்சிப்படுத்தல், சொல் ஓவியங்கள் நான் சொல்வேன். 10 பாட்டு சொல் ஓவியங்கள் நான் புஸ்தகமே போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க சொற்களை வச்சு ஓவியமே போட்டுருவாங்க, ஓவியமே போட்டுருவாங்க. ஏன்னா கண்ணு முன்னால கொண்டு வந்து காமிப்பாங்க, இதை போல அது, அதை போல இது. அப்ப இது நம்மளுக்கு தெரிஞ்சது மூலமா தெரியாததை காமிக்கிறாங்க. சங்க இலக்கிய புலவர்களுடைய பாடல்கள் வெறும் பாடல்கள் அல்ல, ஓவியங்கள். ஒவ்வொன்றும் ஓவியம், ஒரு சித்திரம். சொல் ஓவியங்கள், சொல்லாலேயே அவங்க ஒரு படம் வரைவாங்க. அதுக்கு அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லுவாங்க. அண்ணங்கிறது 1000 தடவைக்கு மேல பயன். சோ எந்தெந்த சொற்கள் அவங்க எழுது அவ்வளவு பயன்படுத்த பார்த்துட்டோம்னா, இறங்கு வரிசையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைக்கிங். இது அந்த ஓம உருவ அவங்க அதிகமா பயன்படுத்துறாங்க. ஒப்புமை கவிஞர்கள் அவங்க. ஒரு பார்க்காத ஒன்றை வச்சு, பார்க்காதத பார்த்த ஒன்றை வச்சு சொல்லுவாங்க, பார்த்தத பார்க்காத ஒன்றை வச்சு சொல்லுவாங்க, தெரிஞ்சத தெரியாத ஒன்றை வச்சு சொல்லுவாங்க, தெரியாதத தெரிஞ்ச ஒன்றை வச்சு சொல்லுவாங்க. பயங்கரமான ஆள். ஒட்டகம் தூங்குனது போல இருக்குன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? பெருமாள் நாட்டு படையில வருது ஒட்டகம். ஏன் ஆடு பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டுல ஒட்டகமே கிடையாது, பாலைவனம் இருந்தாலே கிடையாது. அப்ப எங்கேயோ ஒட்டகத்தை பார்த்துருக்காங்க. அந்த ஒட்டகம் தூங்குறத பார்த்துருக்காங்க. ஆத்துல அகில் மரக்கட்டைகள் அடித்து கொண்டு ஒதுங்குதான். ஒதுங்கி கரை ஓரத்துல ஒண்ணு மேல ஒண்ணு குவிஞ்சு கிடக்கும். அப்படி குவியும் போது பெரிய கட்டையெல்லாம் உருண்டு கீழே விழுந்துடும், சின்ன கட்டை தான் மேல நிற்கும். ஸோ பெரிய கட்டையெல்லாம் கீழே, சின்ன கட்டையெல்லாம் அப்படி இப்படி மேல, அப்படி ஒரு குமியலா இருக்கிறது ஒட்டகம் தூங்குறதோ போல இருக்குன்னு சொல்றாரு ஒரு பெருமா நாட்டு புலவர். நான் 10 பாட்டு ஊமை காட்சிகள்னு ஒரு புஸ்தகத்தில் அதை விவரிச்சிருக்கேன் நான். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி காட்சிகள் கிடைக்குது. யாழினுடைய தண்டு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதுலதான் நரம்பு கோர்த்திருப்பாங்க. அந்த தண்டு இப்படி வளைஞ்சிருக்கும். அது எப்படி இருக்குன்னா பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும். பாம்பு அளந்தன்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாம்பு படம் எடுத்த மாதிரி இந்த யாழையும் படம் எடுத்து போட்டீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி. நான் படத்தை வச்சுதான் கண்ணுல சங்க இலக்கியங்களை படிக்கும்போது மனக்கண் முன்னால அவங்க சொல்ற காட்சிகளை நம்ம 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 விஷுவலைஸ் பண்ணோம்னா அதனுடைய ஆழம் புரியும். சங்க இலக்கியங்கள் ஒப்பற்ற இலக்கியங்கள் சொல்ற காரணம் விஷுவலைசேஷன். காரணம் அவங்க ஒவ்வொரு உருவம் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் முந்தைய பக்கம் இது சங்க இலக்கியங்களுக்கு மட்டும்தான் அவங்க முந்தைய பக்கம். அடுத்தது இன்னும் முந்தைய பக்கம், மெயின் டேபிள் அடுத்தது இன்னும் முந்தைய பக்கம். இது சங்க இலக்கியம் சொல்லிட்டோம். அதே மாதிரி 15 கணக்கு, திருக்குறள், ஐம்பெருங்காப்பியங்கள், முத்தொள்ளாயிரம், ஐஞ்சிருங்காப்பியங்கள். இன்னும் அதே மாதிரி வலது பக்கத்துல எனக்கு தெரியல, கம்ப்யூட்டர்ல மறைஞ்சிருச்சு. கம்பராமாயணம், பெருங்கதை, கம்பராமாயணம் அதெல்லாம் இருக்குது. இப்ப அது மாதிரி ஒவ்வொன்றையும் பார்க்கல, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஐம்பெருங்காப்பியங்கள் தனித்தனியா கொடுத்துருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா. ஐஞ்சிருங்காப்பியங்கள் சிறுசுனால மொத்தமா கலெக்டிவா கொடுத்துருக்கேன். எல்லா நூலும் அங்க இருக்கும். நீங்க ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஃபுல்லா நீங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், எல்லாம் அங்க இருக்கும். இப்ப கம்பராமாயணம் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கம்பன் இதே மாதிரி டேபிள். கம்பராமாயணத்துல அனுமனை பற்றிய செய்தியில் எங்க வருது அப்படின்னு பாக்குறேன்னா ஆனாவில தேடலாம். ஆனால என்ன ஆச்சுன்னா ஆனாங்கள நிறைய தேட முடியாது. நீங்க உடனே கிளிக் பண்ணிடாதீங்க, ரொம்ப டைம் ஆகும். ஏற்கனவே ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. ஆனாவில் அது 10,000 பாடல்கள் இல்லையா, 10,000 பாடல்கள். அது ஆனா ரொம்ப லோடாக லேட் ஆகும். 1000 ஆனாங்கிற சொல்லி 1200 கிளிக் பண்ணுங்க. வரேங்க. நீங்க பேசுங்க. தமிழ் ஃபுல்லி லோடட். ஆமா, பாத்தீங்களா? லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டம் போட்டிருப்பேன். லெப்ட் சைட்ல சில உட்பிரிவு இணைப்புகள். முதல் அணை, அத்து முதல் அறை பற்ற, அது ஆனாவே 3ஆ பிரிச்சிருக்கேன் நான். அது கூட நீங்க அனுமன்னா தேடணும்னா கடைசியில போகணும். 3ஆவது ஆனாவில் அந்த கடைசியில போய் பார்த்தீங்கன்னா அது முதல் அணைன்னு போட்டிருப்பேன். அதுல பார்த்தீங்கன்னா அனுமன் வருவான்.
அந்த மாதிரி இப்போ தேடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் குயிக்கா தேடலாம். சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஐயா எங்களுக்கு வர மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டுப்பேன், சில எழுத்துக்களுக்குரிய சொற்கள் மிக பெரிய எண்ணிக்கையில் இருப்பதால் அவற்றுக்கு கோப்புகள் திரையில் வருவதற்கு சில நொடிகள் தாமதம் ஏற்படலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனா இருந்தாலும் எனக்கு ரொம்ப தாமதம் சொல்லும்போது அந்த ஆனாவையே மூணா பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஆனா அவன் மூணா பிடிச்சிட்டீங்க. ஆனாவையே மூணா பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு லோட் ஆக டைம் ஆகும். கம்பராமாயணம் முழுக்க நீங்க இங்க பார்க்கலாம். கம்பராமாயணம் நூல் முழுவதும் நீங்க எல்லாம் நீங்க பார்க்கலாம், ஃபுல்லா பார்க்கலாம். அதே மாதிரி கம்பராமாயணத்துல சொற்களின் எண்ணிக்கை, சொற்குறிப்பு விளக்கம், அதற்கு அது போடுங்க. கம்பராமாயணத்தில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை டாப்ல சிவப்புல இருக்கும். இதுல கொஞ்சம் அடிஷனல் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் சங்க இலக்கியத்தை காட்டிலும். பாத்தீங்கன்னா சொற்களின் எண்ணிக்கையா கொடுத்துருக்கேன். மேல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 விதமான ஆய்வுகள் பண்ணியிருக்கேன். சங்க சொற்கள் அகர வரிசையில், கம்பராமாயண சொற்கள் அகர வரிசையில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கம்பராமாயண சொற்கள் எண்ணிக்கையின் இறங்கு வரிசையில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கம்பர் எந்தெந்த சொற்களை அதிகமா பயன்படுத்தியிருக்கிறாரு, எதை குறையா பயன்படுத்தியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். அடுத்தது கம்பராமாயணம் சொல்வள வளர்ச்சி வீதம், ரிலேட்டிவ் growth ஆஃப் vocabulary. இந்த ரிலேட்டிவ் growth ஆஃப் vocabulary ஒரு மேத்தமெட்டிக்கலா அனலைஸ் பண்றது. கம்பனுடைய சொல் வளம், கம்பனுடைய சொல் வளம் எப்படி, அதாவது கம்பனுடைய ஒரு என்னாச்சு இங்க பாத்தீங்களா, ரிலேட்டிவ் growth ஆஃப் vocabulary என்ன அப்படிங்கிறத முதல்ல டிஸ்கிரைப் பண்றேன். அதுக்கப்புறம் கம்பன்ல அது எப்படி ஸ்டடி பண்ணிருக்கேங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதை நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. பிரீஃபா சொல்றேன். எப்படின்னு சொன்னா, கம்பனுடைய முதல் ஒரு 500 பாட்டுகளை எடுத்துக்கலாம். 500 பாட்டுகள சொற்களை எடுத்துக்கீங்க. எவ்வளவு சொற்கள்னு தெரியாது. அதுல ஒரு 15,000 சொற்கள் கூட வச்சுக்கீங்க. அப்புறம் அடுத்த 500 பாடல்கள் எடுங்க. அடுத்த 500 பாடல்கள்ல எத்தனை சொற்கள்னு பார்க்கணும். அதுல ஒரு தடவைக்கு மேல வர்ற சொற்களை எடுத்துடணும். தனி சொற்கள் மட்டும்தான் நான் பேசுறேன். முதல் 15,000த்துல முதல் 500 பாடல்ல தனி சொற்கள் எவ்வளவு வருது பாத்தீங்களா? சொற்களின் எண்ணிக்கை, விழுக்காடு, தனி சொற்கள் எத்தனை, அதுல புதிய தனி சொற்கள் எவ்வளவு பாத்தீங்களா? போக 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 புதிய தனி சொற்கள் குறையும். இப்ப நானே பேசிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல நான் பேசும்போது எத்தனை சொற்களை நிறைய பயன்படுத்தியிருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே சொற்களுக்கு திரும்ப பயன்படுத்த முடியும். மேலும் மேலும் புது புது சொற்களை பயன்படுத்துறதுன்னா என்னுடைய சொல் வளம் அதிகமா இருக்கணும். இல்லைன்னா நான் சொன்னது அதே சொல், வேற வேற கருத்துக்கள் சொன்னாலுமே ஆனா வேற வேற சொற்கள் கிடையாது, அதே சொற்கள் தான் திரும்ப திரும்ப வரும். எனக்கு ஒரு 500 சொற்கள் இல்லை 2000 சொற்கள் தெரியுமா, அந்த சொற்களை தான் நான் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவேன். ஒரு 2 மணி நேரம் நான் பேசினேன் வச்சுக்கீங்கன்னா இனிமேல என்னால புது சொற்களே பயன்படுத்த மாட்டேன், ரொம்ப ரேர். ஆனா கம்பெனில பாத்தீங்கன்னா போக 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 தனி சொற்களுடைய அப்படியே தான் இருக்கு, ஏறக்குறைய அப்படியே இருக்கு. மேல போங்க, இன்னும் கொஞ்சம் மேல போங்க, அவருடைய சொல் வளம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கணும். கிராஃப் போட்டு காமிச்சிருக்கு. கம்பனுடைய சொல் வளத்தை காமிக்கிறது. கீழே போங்க, அப்படி போங்க, சரண் போங்க. சொல் வரைபடம் மூலமாக பார்த்தீங்களா, கம்பனுடைய சொல் வளம் குறையவே இல்லை, ரொம்ப கொஞ்சமா. இப்ப நம்மளுக்கெல்லாம் அந்த கிராஃப் அப்படியே மேல போய் குறைஞ்சிரும், எப்படி ஃபிளாட் ஆயிரும், தரப்புல மாதிரி ஆயிரும். மேல போகும், கூட்டிகிட்டே போகும். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அப்படியே இப்படி ஈக்குவலா போயிடும், அவ்வளவுதான். இனிமேல புது சொற்கள் வராது. ஆனா கம்பெனில பாத்தீங்கன்னா போக 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 அந்த புது சொற்களை மேலும் மேலும் யூஸ் பண்ணிட்டே இருக்காருயா. எவ்வளவு ஆளும் கம்பனுடைய சொல் வளத்தை நான் இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கலா அனலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். கம்பனுடைய அதான் ரிலேட்டிவ் growth ஆஃப் vocabulary. சரி, பின்பக்கம் போகும். இது படிச்சு பாருங்க, கம்பனுடைய சொல் வளத்தை படித்து அது படிப்பாங்க. அதுக்கடுத்தது கம்பராமாயணம் ஏபிசி அனாலிசிஸ். அது படிக்கும். ஏபிசி அனாலிசிஸ் என்ன அர்த்தம்னா, கம்பன் மிக அதிகமாக பயன்படுத்தின சொற்கள், அப்புறம் கொஞ்சமா பயன்படுத்தின சொற்கள். அப்புறம் அதாவது நான் இப்படி எக்ஸாம்பிள் கொடுப்பேன்னா, ஒரு பெரிய கடையில ஒரு பொட்டி கடை எடுத்து, ஒரு பொட்டி கடையில ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. அவரை சுத்தி நிறைய சாமான்கள் இருக்கும். அவர் எடுத்து எடுத்து கொடுப்பாரு.
ஏன் நீங்க போய் கேட்ட உடனே ஐயா எனக்கு ஒரு சீனி வேணும்னா ஒரு எடுத்து கொடுப்பாரு, ஒரு ஹார்லிக்ஸ் வேணும்னா எடுத்து கொடுப்பாரு. ஆனா எல்லாத்தையும் சுத்தி கைகள் வச்சு ஒரு ஆள் தான் டீல் பண்றாரு. ஆனா எதை அவர் அடிக்கடி எடுத்து கேட்கிறாங்க மக்கள், அதை கை பக்கத்துல வச்சிருப்பாங்க, உடனே எட்டி கொடுக்குற மாதிரி. ஹார்லிக்ஸ் 1 கிலோ ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு கூட ஒரு ஆள் வந்து கேட்பான். அதை கொஞ்சம் எடுத்து போய் ஸ்டூல போட்டு மேலே ஏறி எடுத்து கொடுப்பாரு. சின்ன ஒரு சாதாரண மிளகு, கடுகு அடிக்கடி வந்து கேட்பாங்க, அது பக்கத்துல வச்சிருப்பாங்க. கடுகை வந்து சூடத்துல வச்சிருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு போய் கொண்டு வர மாட்டாங்க. பிராக்டிக்கலா அதை ஏங்கிற பொருட்கள் மிக அதிகமாக பயன்படுத்தும் பொருட்கள் மிக நெருக்கமா இருக்கும். பிங்கிறது கொஞ்சம் ரேரா, சிங்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப எப்பயாவது ஒரு ஆள் வந்து கேட்பான், அதை தள்ளி வச்சிருப்பாங்க, அங்க போய் எடுத்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி கம்பர் மிகவும் அதிகமாக பயன்படுத்திய சொற்கள் ஒரு ஏ குரூப், மிதமாக பயன்படுத்திய சொற்கள் பி குரூப், ரொம்ப ரேரா பயன்படுத்திய சொற்கள். ரேர்னு என்ன அர்த்தம்னா ஒரு தடவை 2 தடவை பயன்படுத்திய சொற்கள். கம்பர் 50 தடவைக்கு மேல பயன்படுத்திய சொற்கள் தான் ஏ குரூப். கம்பர் ஒரு 15 தடவை 20 தடவை பயன்படுத்திய சொற்கள் பி குரூப். கம்பர் ரொம்ப ரேரா அக்கேஷனலி பயன்படுத்திய சொற்கள் சி குரூப். இந்த மாதிரி அந்த சொற்களை நான் பிரிச்சு அதை பார்த்துருக்கேன். அதுலயும் கம்பருடைய சொல்லுவடம் அதிகமா இருக்கும். ஒரு கடையில ரொம்ப ரேரா வாங்குற குரூப்பை சாமான கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க, நிறைய வச்சிருக்க மாட்டாங்க. ஹார்லிக்ஸ் 1 கிலோ 50 50 பாக்கெட் வாங்கி வைக்க மாட்டாங்க, அவன் 5 பாக்கெட் வாங்கி வைப்பான். கடுகு வந்து 100 கிராம் பாக்கெட்டை 100 கிராம் 50 கூட வாங்கி வைப்பான். ஏன்னா அடிக்கடி போயிட்டு இருக்கும். கடுகு வெந்தயம்லாம் நிறைய பாக்கெட் வாங்கி வச்சிருப்பான். ஹார்லிக்ஸ்ல 1 பாக்கெட் 2 பாக்கெட் தான் வாங்கி வைப்பான். அப்ப கம்பர் மிகவும் அதிகமாக பயன்படுத்த சொற்கள் லெஃப்ட் சைடில் போட்டு காமிச்சிருக்கேன். ஏ மிகவும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் விடுதல் மத்திய தரம் பி ரொம்ப ரேரா பயன்படுத்த. அவர் ரேரா பயன்படுத்துகிற சொற்களும் ரொம்ப அதிகமா இருக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடையாது, ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் அவரு சொல்லுவோம் அவ்வளவு வளம் அவருக்கு. ஸோ அதை ரிலேட்டிவ் குரோத் ஆஃப் வெக்காபுலரி மூலம் இல்லாம ஏபிசி அனாலிசிஸ் போட்டும் அதை படித்து காமிச்சு கம்பனுடைய சொல் வளத்தை. ஏன்னா எனக்கு காரைக்குடியில கம்பன் கழகத்துல இருந்து ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. ஐயா கம்பராமாயணத்துக்கு 10,000 பாடல்களுக்கு மேல நாங்கள்லாம் ஒரு டீமா போட்டு ஒர்க் பண்ணி கண்கார்டன்ஸ் டெவலப் பண்றதுக்கு 3 மாசம் 6 மாசம் ஒர்க் பண்ணி பார்த்த முடியலங்க. ஒரு டீமால முடியாததை நீங்க தனி ஒருவர் செஞ்சு காமிச்சிருக்கீங்க, உங்களை நாங்க பாராட்டணும்னு என்னை காரைக்குடிக்கு வர சொன்னாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது செய்யணுமே, இவ்வளவு தூரம் அவங்களை கூப்பிடுறாங்களே, அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக சரி கம்பனை நம்ம வேற விதமாக ஆராய்ச்சி அவங்களுக்கு அவங்க வந்து கம்பனுடைய இலக்கிய நயங்களை பற்றி நிறைய பேசுவாங்க. அது பேசிட்டே இருக்கலாம். அது ஆளுக்கு ஆள் மாறுபடும். இந்த ஆளு இலக்கிய நயம் சொல்றது இன்னொரு ஆள் இல்லை பாரு. பட்டிமன்றத்துல பார்க்கலாம், இதெல்லாம் ஒரு நயமா பாரு, ஆனா இது ஆழம் பாரு. அது இலக்கிய நயம்ங்கிறது சப்ஜெக்டிவ், இது அப்ஜெக்டிவ். கம்பனுடைய திறமையை அளக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸை வச்சு திறமைய அவர் சொல் வளர்த்த நான் அளந்திருக்கேன். அது அவங்களுக்காக செய்யணுங்கிறதுக்காக நான் அதை முயன்று அவங்க ஒரு 3 மாசம் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த 3 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே பார்த்தீங்களா அப்படின்ட்டு சங்க இலக்கியங்களுக்கும் பண்ணியிருக்கேன். ஆனால் கம்பனுக்கும் அதை பண்ணி அவங்களுக்கு அதை போய் அந்த மீட்டிங்ல படிச்சு காமிச்சு எல்லாரும் ரொம்ப வியந்து பாராட்டினாங்க. இது கம்பனுடைய ஒரு வித்தியாசமான ஒரு ஆய்வா இருக்கு. கணித முறையில ஆய்வு, ஒரு இலக்கிய புலமையை பற்றி நான் ஆராய்ச்சி, இலக்கிய சொல் வளத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அவருடைய சொல் வளம், கம்பனுடைய சொல் வளம் எவ்வளவு மிக பெரியது, அவர் சொற்குடைய ஆழம் என்னங்கிறது அது இலக்கிய நயம் சப்ஜெக்ட். பார்த்தீங்களா, ஏபிசி அனாலிசிஸ் போட்டு காமிச்சிருக்கேன். அதையும் நீங்க கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். இது கம்பராமாயணத்துக்கு நான் பண்ணது. ஐயா நான் மெயின் டேபிள் போகலாம், தொடரடிகள் டேபிளுக்கு போகலாம். மெயின் டேபிள் போங்க, தொடரடி மேல ஃபுல் ஃபர்ஸ்ட் டேபிள் தொடரடிகள், இதுக்கு பின்னாடி போங்க. சொல்லணும் வந்துட்டு இருக்கீங்க, பக்கம் படிச்சீங்கன்னா என்னாச்சு? நீங்க பேசுங்க ஐயா.
இதே பக்கம் இல்லையா? வந்துட்டு இருக்கீங்க. நீங்க நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. வந்துட்டு இப்ப சொல்லுங்கய்யா. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்தி இலக்கியங்கள் இருக்கா? அதை ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பக்தி இலக்கியங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடில் 12 திருமுறைகளும் இருக்கும். 12 திருமுறைகள். தேவாரம் முதல் 3 திருமுறைகள். அடுத்தது அப்பர் தேவாரம், சம்பந்தர் தேவாரம், அப்பர் தேவாரம், சுந்தரர் தேவாரம், பூவர் தேவாரம் கலெக்டிவா போட்டிருக்கேன். அப்புறம் திருவாசகம் 8வது திருமுறை. திருமுறை 9ங்கிறது ஒரு கலெக்ஷன். திருமந்திரம் 10வது திருமுறை. ஒவ்வொன்றுக்கும் தொடரடிகள் உருவாக்கியிருக்க. 12 திருமுறைக்கும் தொடரடிகள். ஆக இங்க திருமுறைகள் 12க்கும் தொடரடிகள் கம்ப்ளீட்டா உருவாக்கியிருக்கேன். அதை தவிர இப்ப 4000 இந்த ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வைஷ்ணவ ஸ்டைல இருந்து அவ்வளவு ஒரு அப்ரிசியேஷன் வந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஐயா இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல நீங்க கஷ்டப்பட்டு சொல்ல பிரிச்சு போட்டுட்டீங்க, மக்களுக்கு எளிதா புரியுது, நான் அதை அப்படியே பிரிண்ட் அடிச்சு எல்லாத்துக்கும் கல்யாண வீட்டுல இலவசமா கொடுக்க போறேன், பெர்மிஷன் கொடுங்க, நான் தாராளமா பண்ணுங்க. பெங்களூர்ல ஒருத்தர் கூப்பிட்டு, ஐயா இந்த தொடர் அடிவு எவ்வளவு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, எந்த சொல்ல எந்த ஆழ்வார் எங்க பயன்படுத்திருக்காரு உடனடியாக நாங்க பார்த்துடுறோம், எங்களுக்கு நாங்க இதை மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி புக்கா போடணும்னாரு. நீங்க தொடரடிவு போட்டீங்கன்னா 2000 3000 பக்கம் வர முடியாது, உங்களுக்கு சொல்லடிவு மட்டும் இன்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரேன், ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு சொல்லடைவை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன், அது அவர் புக்கா போட்டுட்டாரு. அது பயங்கர டிமாண்டா இருக்கு, பிரிண்ட் ஆன் டிமாண்ட்ல போட்டு 100 காப்பியை வித்துட்டு இருக்கேங்கிறாரு. அதே மாதிரி டெல்லியில இருந்து ஒருத்தர் பேசினார், ஐயா ஆண்டாளுடைய பாசனங்களை பற்றி நான் ஆராய்ஞ்சிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ பண்ணிக்கா சொன்னாருன்னா போட்டு காமிச்சு அவர் வியந்து வைத்தார். ஐயா 4000 பிரபு இப்பொழுது வைணவ மக்களிடையே மிகவும் பிரபலமாயிட்டு வருது. அதே மாதிரி மற்ற தேம்பாவணி வீரமாமுனிவர் இயற்றியது, சீராபுராணம் ஒவ்வொரு பொருள்கள் இயற்றியது, திருவருட்பா வள்ளலார் அதுக்கு 2 பதிப்புகள், தாய்மானவர் பாடல்கள், ரட்சணி யாத்திரிகள், எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, பல்லாடம், எல்லாத்துக்கும் பக்தி இலக்கியங்கள் தலைப்புகளும் எல்லாத்துக்கும் தொடர்பு. அப்புறம் முந்தைய பக்கம் போங்க. அடுத்து நான் பண்ண பெரிய ஒர்க்கு பாரதியார் கீழே பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியத்துல பாரதியார் எழுத்து. இது ரொம்ப நாளா அமெரிக்காவிலிருந்து ஒரு நண்பர் கேட்டுட்டே இருந்தார், ஐயா பாரதியாருக்கு ஒன்று பண்ணுங்கய்யா. ஐயா நான் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் வரலையா, நான் ஏன்ஷியன் லிட்ரேச்சர் மிடிவல் லிட்ரேச்சர் தான் இருக்கிறேன், கீழே வரல, கீழே வந்தேன்னா எனக்கு ஏன்ஷியன் லிட்ரேச்சர் முடிக்கிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கேன், நான் இப்ப மாடர்ன் லிட்ரேச்சர் இப்ப வரலன்ட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி பண்ணிருந்தேன், பாரதியாருக்கு மாடர்ன் லிட்ரேச்சர் சேர்க்க ஒரு மகா கவி, தமிழுக்கு கிடைச்ச பெரிய வரம், அவருக்கு பண்ணிடலாம்னு சொல்லி பாரதியாருடைய கவிதை அவ்வளத்தையும் போட்டு அவருடைய தொடர், அவர் நிறைய வட எழுத்துக்கள் பயன்படுத்திருக்கார், பார்த்தீங்கன்னா தெரியும், வரும். அவருடைய ஒரு சொல் எங்கெங்க வருது, இப்ப இங்க தா அடிங்க, பாரதியார்ல தா 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 கிளிக் பண்ணி லெஃப்ட் தா 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 தமிழ்ல வர தா லெஃப்ட் சைட்ல இருக்கும், தா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தாம்பு, அது அப்படியே இறங்கி தமிழ்ல எங்க வருதுன்னு பாருங்க. பாரதியார் தமிழை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். அப்படியே இறங்குவாங்க, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஸ்லோ, இன்னைக்கு கீழே கொஞ்சம் வாங்க. பாருங்க தமிழ் 34 தடவை வரும், கிளிக் பண்ணீங்களா பார்த்தீங்களா? தமிழ் கீழே தமிழ் சொல், தமிழ் திருநாடு, தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு, இப்போ தமிழை பற்றி அவர் எவ்வளவு பாடியிருக்கிறாருன்னு பாடிட்டோம்னா பாரதியாருடைய கவிதைகளை ஃபுல்லா பாடி. அப்புறம் டாப்புக்கு மேல போயிங்க, முந்தின பக்கம் போக கொஞ்சம் சொல்லியிருக்கோம். டாப் போடு, பாரதியார் படத்தை கிளிக் பண்ணுங்க, பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தேசிய கீதங்கள், தோத்திர பாடல்கள், வேதாந்த பாடல்கள்,
பல்வகை பாடல்கள், சுயசரிதை, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு எல்லாமே இங்க இருக்கு. ஃபுல்லா நீங்க பாரதியாருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் இங்க இருக்கு. இதை வச்சுட்டு தான் டெவலப் பண்ணி. அப்புறம் முந்தின பக்கம் மெயின் டேபிள் போய் பாரதியாருக்கு அப்புறம் சிற்றிலக்கியங்கள் போங்க. இன்னும் முன்னால முந்தைய பக்கம் சிற்றிலக்கியங்கள் போங்க. சிற்றிலக்கியங்கள் பார்த்தீங்களா? அந்தாதி, கலம்பகம், பள்ளு, குறவஞ்சி, ஒரு 20 இலக்கியங்கள் அகர வரிசையில போட்டிருக்கேன். அபிராமி அந்தாதி, அதுல சொல்லணும்னா அபிராமி அந்தாதியில 100 பாட்டுகள் இருக்கும். காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சேன் ஒர்க்கு. நைட்டு 8 மணிக்கு கன்கார்டன்ஸ் டெவலப் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். 100 பாட்டு ரொம்ப சிம்பிள். நான் பண்ண ஒரே நாள்ல பண்ணது அபிராமி அந்தாதி, ஒரே நாள்ல பண்ணேன். ஆனா கம்பராமாயணத்துக்கு 6 மாசம் ஆச்சு, சங்க இலக்கியங்களுக்கு 4 மாசம் ஆச்சு. இந்த மாதிரி அது ரொம்ப நாள். இந்த அபிராமி அந்தாதி ரொம்ப சிம்பிள், 100 பாடல்கள் தான். அதனால அதே மாதிரி பிள்ளை தமிழ் எல்லாம் காவடி சேர்ந்து ஒரு 20 செலக்டட் முக்கியமான புகழ்பெற்ற சிற்றிலக்கியங்கள், அதுங்களுக்கு கூட தொடரடிவு உருவாக்கியிருக்கேன். அது மாதிரி பின்னாடி முந்தின பக்கம் மறுபடியும் போங்க. சிற்றிலக்கியங்களுக்கு கீழே வந்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா நீதி நூல்கள் நிறைய பேர் இப்ப மறந்துட்டோம். ஆத்திசூடி, கொன்றை வேந்தன் எல்லாம் மறந்துட்டோம். வலது பக்கம் மஞ்சள்லாம் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை நூல்? 21 நூல். 21 நூல். ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, வெற்றி வேர்க்கை, உலக நீதி, அறநெறிச்சாரம், நீதி நூல் ரொம்ப அரும்பாடுபட்டு எல்லாம் வெப்சைட்ஸ்ல யாரோ புண்ணியமான ஏற்றி வச்சிருக்காங்க. கூட டவுன்லோட் பண்ணி அவ்வளோ சொல்ல பிரிச்சு 21 நூல்களுக்கும் தொடரெடுக்கும் கலெக்டிவ் மொத்தமா கொடுத்துருக்கேன். நீங்க தனித்தனியா பாய்க்கிறீங்க. அதுல பாரதியாருடைய புதிய ஆத்திசூடி சேர்த்திருக்கேன். பாரதிதாசனுடைய இளைஞர் ஆத்திசூடியை சேர்த்திருக்கேன். 21 நூல்கள் சேர்த்திருக்கேன். அதுல ரொம்பவும் நான் இது பட்டது குமரேச வெண்பான், திருக்குறள் குமரேச வெண்பான் ஒருத்தர். ரொம்ப மதுரைக்காரர் அவரு. அவர் நூல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டேன். ரொம்ப ரேர கிடைக்கல. அப்புறம் இங்க மதுரையில ரோஜா முத்தியா லைப்ரரியில் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த நூலுக்கு கிடைச்சிச்சு. அதை வச்சு தான் முடிச்சேன். அது முடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நூல் ஃப்ரெஷ் பிரிண்ட் அவுட்டே கிடைச்சிச்சு. அதையும் விலைக்கு வாங்கிட்டேன். அதனால 21 நூல்கள் நீதி நூல். இப்பெல்லாம் நம்ம தமிழர்களுடைய பாடல் நூல்ல நீதி நூலை பற்றி நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாங்க சொல்ல வேண்டாம் நிறைய படிச்சிருக்கோம். அந்த நீதி நூல்கள் எல்லாம் தமிழ் இலக்கியங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இப்ப மாடர்ன் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இது ஒரு ரெக்கார்டாவது பண்ணி வைப்போம், இதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். இது முடிச்சிடலாயா அவ்வளோட சரி. அப்ப இதுதான் தொடருடைய பற்றியது. முடிஞ்சு வச்சு ஒரு பிரீஃபா நீங்க வெளியே வந்துருங்க. வெப்சைட் போய் ப்ரௌசருக்கு போய் சங்கச்சோலை.in போடுங்க. கொஞ்சம் 10 நிமிஷம் முடிச்சிடலாம். அது கொஞ்சம் அது நிறைய சொல்லலாம். சங்கச்சோலை.in சங்கச்சோலை.in சங்கச்சோலை இது சங்க இலக்கியங்களுக்காகவே நான் உருவாக்கின ஒரு தனிப்பட்ட ஒரு இணையதளம். அதுல சோலைக்குள்ளேன்னு இருக்கும். சோலைக்குள்ளே முதல்ல அதை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்களா? இடது பக்கம் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு 8 தொகை, அது ரெண்டுக்குமே நான் முதல்ல உரை எழுதி இதில் தான் போட்டேன். அப்புறம் தான் என்னுடைய கண்கார்டன்ஸ்ல சேர்த்தேன். 10 பாட்டு 10 பாட்டு கிளிக் பண்ணுங்க லெஃப்ட் சைடில். அப்போ நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகும். திருமுறாட்டுப்படி, குறுநாட்டுப்படி அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏதாவது முல்லை பாட்டு கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்களா? முல்லை பாட்டு லெஃப்ட் சைடில் ஒரிஜினல் வரும், மூலம் வரும், ரைட் சைடில் உரை வரும். அடிநடை. இதுதான் நான் முதல்ல எழுதி வெளியிட்டது. அப்புறம் இதை தான் கண்கார்டன்ஸ்லாம் அட்டாச் பண்ணிட்டேன் முல்லைப்பாட்டு. அப்போ மேலே போய் 10 பாட்டை கிளிக் பண்ணுங்க, சிறுசாயிரும். சிறுசு 10 பாட்டை கிளிக் பண்ணுங்க மேலே. இப்போ அதே மாதிரி 8 தொகை கிளிக் பண்ணுங்க. அப்போ நற்றிணை, குறுந்தொகை எல்லாத்தையும் நீங்க சங்கம் டெக்ஸ்ட் முழுக்க இங்க பார்க்கலாம். அப்புறம் கட்டுரைகள் கீழே வாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. டைம் இல்லை. கட்டுரைகள். ஆமா, பார்த்தீங்களா?
அதுல நிறைய கட்டுரைகள். சங்க சொல்வளம், அதை கிளிக் பண்ணுங்க. சங்க சொல்வளம். பார்த்தீங்களா? சங்க சொல்வளம்னு நான் ஒரு செலக்டடா நான் பண்ணியிருக்கேன். அதுல அசைவுகள், நகர்வுகள், குறைத்தல்கள், அஞ்சுதல், உண்ணுதல், சங்கத்துல அசைவுகள் கிளிக் பண்ணுங்க. அசைவுகள். அசைவுகளை பற்றி சொல்றேன். முக்கியமா 3 எடுத்திருக்கேன். அலங்குதல், அலங்கு சினை இருந்த அப்படிம்பாங்க. அலங்குன்னு சொன்னா ஆடுகின்றன்னு தான் உரையில போடுவாங்க. ஆடுகின்ற ஒரு பறவை வந்து ஒரு கிளையில உட்கார்ந்த உடனே அந்த கிளைய அப்படியே ஆடும். இப்படியே மேலே கீழே ஆடும். அதுதான் அலங்கு சினை. அப்புறம் பறந்து போன உடனே மறுபடியும் இந்த இடம் ஆடும். இதுதான் அலங்கு சினை. அலங்கு சினை இருந்தா அலங்கு சினை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துயல் வருதல்னு சொல்லலாம். துயல் வரும் காதினர். அந்த காலத்துல பொம்பளைங்க காது வளர்ப்பாங்க. துயல் வரும் காதினர். காது தண்டட்டி வளர்த்துருப்பாங்க. அப்படி பேசும்போது அப்படியே ஆடும். 3வது படத்துல ஆடும். அவங்க இந்த மாதிரி ஆட்டத்துக்கு அவங்க அலங்குதல் சொல்ல கிடையாது. இதுதான் அலங்குதல். இது துளங்கு, துயல் வருது. துயல் வரும் காதினர். அப்படி ஆடும்போது இதுக்கு இந்த குண்டலங்கள் காதல தண்டட்டியும் பண்ணாங்க. தண்டட்டி இப்படி இப்படி ஆடும். துயல் வரும் காதினர். அப்புறம் இன்னும் கீழே இருங்க. இன்னும் கீழே இருக்க துளங்குயிமில். இன்னும் வேலை. துளங்குயிமில். கப்பல் வந்து கடல்ல நிற்கும் போது இப்படி ஆடாது, இப்படியும் ஆடாது, இப்படி ஆடும். இந்த மாதிரி அசைவு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம அசையுதுன்னு தான் சொல்லுவோம், ஆடுதுன்னு சொல்லுவோம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல் தமிழன் வச்சிருந்திருக்கான். நாம மறந்துட்டோம். அலங்குதல் அது வேற, துயல் வருதல், துளங்கு. அந்த காளை மாடு திமிழ், பெரிய திமிழ். இந்த திமிழ் காளை மாடு வரும்போது இப்படியே ஆடும். இந்த திமிழ் ஆடும், கப்பல் ஆடுற மாதிரி. எப்பத்தையும் இந்த அசைவுகளோட கூர்மையா பார்த்து ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கான். ஒரு பானை நிறையா பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு காமிச்சிருக்க 3வது படம். அந்த அடுப்புல 3 குமிழ் இருக்கும். இப்பெல்லாம் மறந்து போச்சு, மண் அடுப்பு நாங்களும் ஆக்கியிருக்கோம் சின்ன பிள்ளையில வீட்டுல. அப்ப 3 குமிழ்ல ஒரு சின்ன குமிழ், ஒரு குமிழ் உடைஞ்சு போச்சு இல்லை சிறுசானுச்சுன்னா இந்த பானை அப்படியே ஆடும். பார்த்தீங்களா? இதான் துளங்கு. இன்னும் மேல போங்க. பார்த்தீங்கன்னா படம் போட்டு காமிச்சிருக்கேன். எது அலங்குதல், எது துயல் வருதல், எது துளங்குதல். அவ்வளவு நம்ம ஒவ்வொரு, நான் சொல்லல, தமிழ் சங்க இலக்கியங்களும் ஒவ்வொரு சொல்லி ஏன் இந்த மாதிரி சொல்றோம். துயல் காதினல்னு ஏன் சொல்றோம், ஏன் அலங்கு காதுன்னு சொல்லல. இன்னைக்கு உரையில பார்த்தீங்கன்னா அல்லது மீனிங்ல பார்த்தீங்கன்னா அசைகின்ற, ஆடுகின்றன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே அசைவுகள் கிடையாது. ஒவ்வொரு அசைவுக்கும் தனி பேர் உண்டு. சரி, இன்னும் மேல போங்க. டாப்ல டாப் பேர் ஒவ்வொன்றா சொல்லலாம். இன்னும் மேல உச்சிக்கு பேர். உச்சி. இது அசைவுகளை பற்றி. 3 நகர்வுகள் அது பார்ப்போம். நீங்க போய் டைம் தான் பார்த்துக்கீங்க. அஞ்சுதல் பாருங்க. அஞ்சுதல். அஞ்சுதல்னா பயப்படுறான் அவ்வளவுதான். அது தமிழ்ல எத்தனை சொல் வச்சிருக்கான்னு பாருங்க. கீழே இறங்குங்க. உட்குதல்ங்கிறான். உட்குதல், உட்கு வரு. பார்த்தீங்களா? இதுதான் உட்குதல். என்ன போட்டுக்கலாம்? மரா மாலை மதந்தபி ஒற்றி புறா இருக்கும் உட்கு ஒரு நித்தம். உட்கு ஒரு நித்தம் அச்சம் வருகின்ற நிச்சயம் உரையில போட்டுருப்பாங்க. உட்கு வருதல் என்றால் சொன்ன அதுக்கு அந்த கண்கார்டன்ஸை வச்சு எங்கெங்க உட்கு வருதுன்னு பார்த்து அது எந்த கான்டெக்ட்ல பார்த்து உள்ளத்தை நடுக்கி நிலைகுலைந்து கலக்கத்தை ஏற்படுத்தும் அச்சம்தான் உட்குதல். உள்ளத்தை நடுக்கி மனசவே நடுங்குது. கொலை நடுங்குதுறாங்கிற இல்லையா? இந்த கொலை நடுக்கத்தான் உட்குதல். உட்குதல். அது கீழே பார்த்தீங்கன்னா உருகெழு தோற்றம். உருகெழு தோற்றம் பார்த்தீங்களா? ஒன்றன் பேரளவு நமக்குள் ஏற்படுத்தும் மலைப்பு தான் உருகெழு தோற்றம். அந்த அச்சம். யானை பார்த்து திடீர்னு ஒரு சிறுபணிக்கு ஒரு யானை நிக்குது பக்கத்துலன்னா உங்களுக்கு எப்படி வச்சோம், அடங்கிட மாட்டீங்களா? அது உட்கு வருஷம். உருகெழு தோற்றம். அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. வெறுவரு தோற்றம். பார்த்தீங்களா? அந்த இலக்கியத்துல போடுறாங்க.
மத்திகை வளைய மருந்து வீங்கு செறிவுடை மெய்ப்பை புக்க வெறுவெறு தோற்றத்தை யவனர்களை பற்றி சங்க இலக்கியம் என்ன சொல்ற? மத்திகை வளைய மறிந்து வீங்கு செறிவு உடை மெய்ப்பை புக்க வெறுவெறு தோற்றத்தை பார்த்தாலே குண்டிருப்பான். ரோமன், அந்த காலத்து ரோமன் சோல்ஜர்ஸ் எப்படி இருந்திருப்பான்? வெறுவெறு தோற்றம். இதுதான் யானையை காமிச்சது. இதுதான் வெறுவெறு தோற்றம். தோற்றத்தை பார்த்த உடனே பார்த்து என்ன பண்ணீங்கன்னா, அச்சத்தை குறிக்கும் உக்கு உரு வெறு ஆகிய சொற்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்ப இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா கண்கார்டன்ஸ். அப்ப உட்கு எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. அவர் எந்த காட்சியை வச்சு உட்கு சொல்றாரு அதுதான் வெறு. என்ன சொல்ற? எல்லாத்துக்கும் அவர் வெறு சொல்ல மாட்டாங்க. சில காட்சிகளுக்கு வெறு வெறு தோற்றம், உட்கு வெறு தோற்றம், அஞ்சு வெறு தோற்றம். அப்ப இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு சார். அச்சத்தை உண்டாக்கக்கூடியன்னு ஒரே பொருள் கொடுக்கக்கூடாது. உட்கு வெறு தோற்றம், வெறு வெறு தோற்றத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அவ்வளவு ஆணவ தம் சொற்கள் இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா கண்கார்டன்ஸ். என்னால முடிஞ்சது கண்கார்டன். போட்ட உடனே டகடகடன் வந்துடும். அந்த காட்சியில மனசுக்குள்ள ஏத்துங்க. வெறு வெறு தோற்றம்னா என்ன டிஸ்கிரைப் பண்றாரு போல, உட்கு ஒரு தோற்றம்னா என்ன டிஸ்கிரைப் பண்றாரு. அப்ப டிஃபரன்ஷியேட். ஸோ சங்க இலக்கியனுடைய ஆழத்தை, உண்மையான ஆழத்தை பார்க்கணும்னா கண்கார்டன்ஸ் வச்சுதான் பார்க்கணும். சரி, மேல அவ்வளவு. இதே மாதிரி இன்னும் நிறைய ஒவ்வொரு சொல்லா எடுத்திருப்பேன். நகர்வுகள், உண்ணுதல் எத்தனை வகையான உண்ணுதல். அடையாப்பா நம்ம சாப்பிட எல்லாம் சாப்பிட்டோம். இப்பெல்லாம் படிச்சு பாருங்க எத்தனை வகையான உண்ணும் விதங்கள் இருந்திருக்கு. டைம் இல்லை, மணி என்னாச்சு, மணி 6:40. அதனால அதெல்லாம் முடிச்சிடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு கீழே பாருங்க, அதெல்லாம் டைம். குறுந்தொகை காட்சிகள்ங்கிறது குறுந்தொகையில ஒரு 20 குறுந்தொகை எடுத்துட்டு ஒவ்வொன்றும் அந்த காட்சியை படுத்தி அதுக்கு ஒரு கதை எழுது. மாடர்னா கதை பார்த்தீங்கன்னா 20 படம், 20 அது ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணுங்க. யாயும் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கு ஒரு கதை. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு ஆணும் போறாங்க. அவங்க ஏற்கனவே காது வச்சு திருமணம் ஆனவங்க. அவங்க போய் படுக்கையில் இருக்கும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது இந்த நாள் வரைக்கும் அல்லது போன வாரம் வரைக்கும் அல்லது போன மாசம் வரைக்கும் உங்க தாயி எங்க தாய் யாருன்னு தெரியாதம்மா. உங்க அப்பாவை எங்க அப்பாவை எப்படி சொந்தக்காரங்க. நீயும் நானும் ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. பார்த்தோம், நேசித்தோம், பழகணும். செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்த. அதுக்கு ஒரு கதை. ஏன்னா இதை அப்படியே அந்த காட்சிப்படுத்தி இதை கதைப்படுத்திருக்கேன். அப்ப இது செலக்டட் ஒரு 20 குறுந்தொகை காட்சிகள். அடுத்தது அகம் பட விளக்கம். அது ரொம்ப முக்கியம். அகம் பட விளக்கம். அதுல தொகுதி 1 மேல போங்க. தொகுதி 1 அதுல 4 வாங்க. 1, 2, 3, 4 பார்த்தீங்கன்னா அகநானூறுல அது ஒரு பாடல். அகநானூறு பாடல் அப்படியே கொடுத்துருக்கேன். அது கீழே சொற்பிரிப்பு மூலம் நான் பிரிச்சது பிரிச்சுட்டேன். அப்புறம் அதுக்கு அடிநேர் உரை கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சொல்லுல ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி அதுல எவ்வளவு ஆழம் கொடுத்திருக்கிறாரு, அந்த பாடல் காட்சியில் எவ்வளவு விளக்குறாரு என்பதை என்னால முடிஞ்சிருக்க படங்கள் மூலமாக விளக்கி. அதான் நான் ஒரு பாடலுக்குமே ஒரு ஃபுல்லா விளக்கம். இது நான் ஒரு 60 பாட்டு தான் எழுத முடிஞ்சது. ஒரு பாடலுக்கு நான் இப்படி விளக்கம் எழுதுறதுக்கு 1 வாரம் ஆகும். ஏன்னா அவ்வளோத்தையும் நான் படிச்சு கிரகிக்கணும். நான் இலக்கியம் படிச்சவன் கிடையாது. அதெல்லாம் நான் படிக்கணும், படிச்சு கிரகிக்கணும், அதை உணரணும், அதை காட்சிப்படுத்தணும். அப்புறம் அதுக்கு ஏற்ற படங்களை தேடணும், அப்புறம் அதை கட்டுரையை எழுதணும். ஸோ ஒரு பாடலுக்கு எனக்கு 1 வாரம் ஆச்சு. 60 பாடல்களுக்கு 60 வாரம். 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் இது வாழ்நாள் முழுக்க இதுக்கே டெவோட் பண்ண முடியாது இல்லையா? 400 பாடல்களுக்கு எத்தனை வாரம் போக முடியாது அப்படின்ட்டு அதோட நிப்பாட்டி வச்சுட்டு இதை பார்க்குறவங்க படிக்கிறவங்க இதே மாதிரி மற்ற பாடல்களுக்கு எழுதிட்டு போகட்டும். என்னால் முடிஞ்சது இதுதான். 60 பாடல்கள் எழுதி இந்த மாதிரி ஃபுல்லா அகநானூறுல ஒரு பாடலை நம்ம எப்படி டைஜஸ்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும். சும்மா படிச்சுட்டு பொருளை பார்த்துட்டு போயிடக்கூடாது, கிரகிக்கணும், மனசுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணணும். என்ன சொல்ல வர்றார் போல வர்றன்னு பார்க்கணும். அந்த காட்சிப்படுத்திக்கிறார், அவர் காட்சிப்படுத்துறாரு. அந்த காட்சியை நம்ம மனசுக்குள்ள சொல்லணும். அவர் என்ன பார்க்கிறாரோ அதை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை நம்மள பார்க்க வைக்கணும்.
and he succeeds very brilliantly in that, very brilliantly in that. காட்சிப்படுத்துறதுல சங்க புலவர்களுக்கு இணை யாரும் கிடையாது. நான் எந்த இலக்கியம் படிச்ச கிடையாது. ரொம்ப போச்சுன்னா ஷேக்ஸ்பியர் மட்டும் படிச்சிருக்கேன். ஃப்ரைட்டன்டு பை அ ஃப்ரைட்டன்டு ஷீப்னு ஒரு இடத்துல வரும். ஃப்ரைட்டன்டு பை அ ஃப்ரைட்டன்டு ஷீப். ராத்திரியில் ஒருத்தர் போவாரு, அங்க ஒரு ஆடு இருக்கும். இவரை பார்த்து அது மிரளும், அதை பார்த்து இவரு மிரளுவார். ஃப்ரைட்டன்டு பை அ ஃப்ரைட்டன்டு ஷீப். அது அந்த எனக்கு எடுத்து இங்கிலீஷ் வாத்தியாரு எஸ் ராமமூர்த்தி சார் பியூட்டிஃபுல்லா அரை மணி நேரம் அந்த காட்சியை டிஸ்கிரைப் பண்ணாங்க. அவ்வளவு ஆழமா சொல்றா. ஃப்ரைட்டன்டு பை அ ஃப்ரைட்டன்டு ஷீப். பியூட்டிஃபுல், குறை சொல்ல முடியாது. ஆனால் 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 அதை காட்டணும் அருமையான இடங்கள், எவ்வளவு இடங்கள் தமிழ்ல இருக்கு. யாருக்கு தெரியுது? தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கு. அவ்வளவுதான் முடியும். எனக்கு வயசாச்சு, 89, இனி முடியாது. அதனால ஒரு போட்டு போதும், செஞ்சது போதும், இனி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கீழே வாங்க, லெஃப்ட் சைட்ல வாங்க. 10 பாட்டு, 10 கட்டுரைகள். 10 பாட்டு, 10 கட்டுரைகள். 10 பாட்டுல இந்திரகோபம்னு ஒண்ணு வரும். இந்திரகோபம், இந்திரகோபம்னா அது ஒரு பூச்சி. பூச்சி. அதுக்கு டிக்ஷனரியில வேற இடத்த கொடுக்குறாங்க. அதெல்லாம் முதல்ல பார்த்து ரொம்ப இது போயிட்டேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் படிக்க 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 ஐயோ, வந்து டிக்ஷனரியில தமிழ் லெக்சிகல்லையே தவறான மீனிங் கொடுத்துருக்குறாங்க. இந்திரகோபம் என்றால் என்ன, அந்த இலக்கியத்தில் எங்கெங்க வருது அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு கட்டு எழுதியிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்திரகோபம் என்றால் சொன்ன எங்கெங்க அதுக்கு இலக்கியத்தை கண்காட்டன்ஸ் இந்திரகோபம் எங்கெங்க வருதோ அதெல்லாம் போட்டு எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களியில அது சொல்றாங்க அது கிடையாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அது எங்கெங்க வருதுன்னு மேல போக எங்கெங்க இலக்கியத்துல வருது என்று காமிச்சு இந்த இந்திரகோபம் மேல பார்த்தீங்களா இலக்கியத்துல இத்தனை தடவை வருது. இத்தனை தடவை 9 தடவை இந்திரகோபத்தை பற்றி வருது. இந்த 9 இடத்தையும் ஃபுல்லா டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி கீழே கடைசியில பார்த்தீங்கன்னா இந்திரகோபம் எழுதுனா நம்ம வெல்வெட் பூச்சி, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வெல்வெட் பூச்சி தான் இந்திரகோபம் அப்படின்னு சொல்ல போச்சு. அது பார்த்தீங்களா வெல்வெட் பூச்சி. சங்க அது அந்த மாதிரி ஒரு ஆய்வு கட்டுரைகள் தான் 10 கட்டுரைகள் போட்டு நெல்கிண்டான்னு சொல்லி யவன பிரயாண பயண நூல் ஆசிரியர்கள் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இடத்தை பற்றி குறிப்பிட்டாங்க. நெல்கிண்டா. மேல டாப்ல போங்க, டாப்ல போங்க. நெல்கிண்டா மேல டாப்ல டைட்டில், இன்னும் மேல டாப். ரைட் மிடில் பாருங்க, 9வது நெல்கிண்டா என்னும் நெற்குன்றம். நம்ம நெற்குன்றம்ங்கிற ஒரு ஊரை பற்றி அவங்க எழுதுறாங்க, நெல்கிண்டாங்கிறாங்க. யவனர்களுடைய பயண குறிப்புல இருக்கு தமிழ்நாட்டு ஊர். அது எந்த ஊர்னு ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி நான் எழுதியிருக்கேன். நெல்கிண்டா என்ற நெற்குன்றம் கேரளாவில் இருக்கு. கேரளாவில் இருக்கு. ஃபுல்லா அதோடைய அவங்க என்ன சொல்றாங்க பற்றி ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி அது ஃபுல்லா அவங்களுடைய குறிப்புகள்லாம் பார்த்து பார்த்தீங்களா, அவங்க எவ்வளவு குறிப்புகள்லாம் பார்த்து நெற்குன்றம் கேரளாவில் இந்த மாதிரி ஒரு அருமையான நெல் வயல் விளையிற இடம் இருக்கு. அந்த இடத்த வச்சு அவங்க டிஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் டவுன்லோடட் ஃப்ரம் வேரியஸ் வெப்சைட்ஸ் கம்ப்ளீட்டா பார்த்து 10 காட்டு 10 பாட்டுல 10 கட்டுரைகள் 10 கட்டுரைகள் இதே மாதிரி முக்கியமான தலைப்புகளை பற்றி ஆய்வு கட்டுரைகள் அப்படின்னு எழுதியிருக்கேன் நான். அப்புறம் புறம் காட்டும் நெறிகள் இதே மாதிரி லெஃப்ட் சைட்ல வாங்க. பிற கட்டுரைகள் வாங்க. புறம் காட்டும் இதே மாதிரி தான் ஒரு கதை எழுதியிருக்கேன். புறநானூரை பேஸ் பண்ணி கதைகள். ஔவையார் அதிகமான பாட்டி பாடுவார். அதிகமான பாட்டி பாடும்போது சிறுவர்கள் யானையை குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க, பயம் இல்லாம குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அதே யானைய போர்க்களத்துல கண்டா பயவர்கள் 5 பிறழ்வாங்க. அதை இதையும் கம்பேர் பண்ணி அவரு நீ எங்களுக்கு சிறுவர்கள் பார்க்குற யானை மாதிரி பகைவர்களுக்கு போர்க்களத்து யானை மாதிரின்னு சொல்லி பாடுவார். அருமையான பாட்டு. புறம் காட்டும் நெறிகள், யானை புக்க புலம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது அதுவும் புறக்காட்சிகளை பற்றி ஒரு கதை தான்.
பிற கட்டுரைகள் வாங்க லெஃப்ட் சைட்ல பிற கட்டுரைகள் லெஃப்ட் சைடு பிற கட்டுரைகள். இது என்னுடைய ஆய்வு கட்டுரைகள். அவ்வளவு ஆய்வு கட்டுரைகள். இன்றைக்கும் வழங்கும் சங்க வழக்குகள், சங்க இலக்கியங்கள். இப்ப சும்மாடு கட்டி அந்த காலத்துல ஒரு சுண்டை சுருட்டி தலையில வச்சு மேல தூக்கி வியாபாரிகள் தெரு தெருவா வித்துட்டு வருவாங்க. மாம்பழம் மீன் வித்துட்டு வருவாங்க. வித்துட்டு வருவாங்க, கூட தலையில வச்சுட்டு வருவாங்க. இப்ப எல்லாம் யாரு நம்ம கடையவே வாங்கிக்கிறோம். தெரு வில்லேஜ்ல நாங்கெல்லாம் வளர்ந்தோம். வளரும்போது தெரு தெருவா வித்துட்டு வருவாங்க. கீரை 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 மீன் 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 வித்துட்டு வருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தலையில தான் சுமந்துட்டு வருவாங்க. தலையில சுமந்துட்டு வரும்போது அதுக்கு ஒரு எல்லாம் பொம்பளை இருந்தா முந்தானையை சுருட்டி மேல வச்சு அதுக்கு மேல வந்து தலையை அழுத்தாம இருக்கு. அதுக்கு பேர் சும்மாடுன்னு சொல்லுவாங்க. சும்மாடு. சும்மாடு சொல்லு சங்க இலக்கியம். அதே மாதிரி பாத்ரூம் போயிட்டு ஒண்ணுக்கு ரெண்டு போயிட்டு நம்ம வந்து காலை கழுவுறது வேற, கால் கழுவுறது வேற. கால் கழுவுறது கால் கழுவிட்டியாடா அப்படின்னு என்ன அர்த்தம்னா சுத்தம் பண்ணிட்டியான்னு அர்த்தம். காலை கழுவுறது தான் வெளியே போயிட்டு இருந்தா காலை மட்டும் கழுவுறது. கால் கழுவுறது இடுப்பு கீழே சுத்தம் பண்றது தான் கால் கழுவுறதுன்னு சொல்றது. நாங்க சின்ன பிள்ளைங்க படிக்கிறோம். வெளியே ஓடைக்கு போயிட்டு இருந்தே கால் கழுவுனியா எங்க அம்மா கேட்பாங்க. அது வேறு கால் மட்டும் கழுவுறது கிடையாது, உடம்பு இடுப்பு கீழே சுத்தம் பண்ணணும் தான் கால் கழுவு. அது சங்க இலக்கியத்தில் இருக்கு சார். புனல் கால் கழிய. ஒரு வெள்ளம் வருது, ஓடையில சாதாரண ஆறு கிடையாது, காற்றாறு, காஞ்சி கிடக்கும். காஞ்சி கிடந்து என்னாகும், நம்ம ஊர் பையெல்லாம் ஓரத்துல பூரா ஓரஞ்சாரத்துல உட்காந்து ஒன்று ரெண்டு போயிருப்பான். வெள்ளம் வருது, அதை அழிச்சு சுத்தமா சுத்தப்படுத்திடுவான். புனல் கால் கழிய. வெள்ளம் வந்து கால் கழுவிட்டு போலாம். என்ன அருமையான சொற்கள். இந்த சொற்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இன்றைக்கும் வழங்கும் சங்க வழக்குகள், இன்றைக்கும் வழங்கும் சங்க வழக்கார்கள். இதே மாதிரி நிறைய கட்டுரையா போட்டிருக்கேன் நான். கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறு நீங்க ஆக்கி சாப்பிட்டுருக்கீங்களா? சின்ன பிள்ளையில நாங்க ஸ்கூல்ல பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் நீ அரிசி கொண்டு வாடா, நீ பருப்பு கொண்டு வாடா, நீ காய்கறி கொண்டு வாடா, வாத்தியார் சொல்லுவாரு. எல்லாத்தையும் போட்டு ஒன்னா ஆக்கி கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு கூட்டாஞ்சோறு. கூட்டுணவு உண்ணும். கூட்டுணவு அதான் கூட்டாஞ்சோறு. சங்க இலக்கியத்தில் இருக்கு. இந்த மாதிரி என்னைக்கு சாப்பிடுறது கூட்டுணவு. இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற சில வழக்குகள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதை பற்றி நான் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். இன்னும் அதே மாதிரி வலது பக்கத்துல நிறைய இதனுடைய கட்டுரைகளை படிச்சு பாருங்க. அதே மாதிரி கீழே பாருங்க, ரைட் சைட்ல கீழே சிவப்புல சங்க புலவர் பார்வையில் பறக்கும் பறவைகள். பறவைகள் பறக்கிறத பற்றி எத்தனை விதமா சங்கம். ஒரு பறவை பறந்து போதியா, வெண்பறை, நிறைபறை, வாப்பறை, உயிர்பறை, எத்தனை விதமான பறைகள். அதுக்கு 6 கட்டுரை, 6 கட்டுரைகள் பறக்கிறத பற்றி தான். எவ்வளவு ஒரு பறவை பறந்து போகிறத எவ்வளவு விதமா டிஸ்கிரைப் பண்றாங்க. நிறைபறை, கூட்டம் கூட்டமா பறந்து போகும். கீழே பாருங்க, அப்படி இறங்குங்க, நிறைவரை கீழே இருக்குங்க. பார்த்தீங்களா, வரிசா நிறைவரை கீழே இருக்குங்க. வெண்பறை பத்தியா, பக்கத்துல இங்க இருந்து அங்கேயும் வெண்பறை. வெண்பறை இது மென்பறை. இங்கிருந்து அங்க தாவுறது, அங்கிருந்து இங்க தாவுறது. இந்த மாதிரி கூட்டமா இருந்துகிட்டு மேயும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல பக்கத்துல தாவிட்டு இருக்கு. மென்பறை தொகுதி, நிறைவறை தொகுதி, மென்பறை தொகுதி. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் வாப்பறை தொகுதி, துணைவரை தொகுதி. எத்தனை விதமான பறப்பு. இது வாப்பறை. வாப்பறை இந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விதமா பறக்கிறத பற்றியே ஆராய்ச்சி. எத்தனை தடவை பறை என்று சொன்னால பறத்தல்னு அர்த்தம். நம்ம பறை ஒட்டு கிடையாது, பறத்தல். மாப்பறை, நிறைபறை, துணைவரை. துணைவரை இல்லை, இலக்கியங்கள்ல சொற்களை தேடி கண்டுபிடிச்சு அதை எப்படி அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்கன்னு சொல்லல. சங்க இலக்கியங்கள் காட்சிப்படுத்துதல்ல வல்லவர்கள். அந்த காட்சியை மனசுக்குள்ள வாங்கணும், அதை அனுபவிக்கணும். அவங்க பறவைகள் கூட்டமா பறந்து போச்சுன்னு சொல்ல மாட்டான். எந்த புலவரும் சொல்ல மாட்டான் பறவைகள் பறந்து போச்சு. அது எப்படி பறந்து போச்சுன்னு சொல்லுவோம்.
ஒரு மரம் நிக்குதுன்னு சொல்ல மாட்டோம். அது எப்படி நிக்குதுன்னு தான் சொல்லுவோம். எப்படி நிக்குது. அதனால சங்க இலக்கியங்கள் ரொம்ப ஆழமா இன்னும் நிறைய படிக்க வேண்டி இருக்குது, வெளியே கொண்டு வர வேண்டி இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன டிப் ஆஃப் ஐஸ்பர்க் சொல்லு. இல்ல இவ்வளவு இருக்கு, அதான் செய்யணும் யாராவது. இவ்வளவு இருக்கு. படத்துல பற்றியே ஒரு சங்க புலிபடி இருக்கான்னு சொன்னா இன்னும் எவ்வளவு நீங்க பார்க்கலாம், எவ்வளவு இருக்கும். அந்த மாதிரி படத்துல பற்றி எழுதியிருக்கனாலே முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி காமிச்சிருக்கேன். அவர்கள் எவ்வளவு தூரம் விஷுவலைஸ் பண்றாங்களோ அதை என் மனசுக்குள்ள வாங்கி அதை நான் வெறும் வார்த்தையில சொன்னா நீங்க விஷுவலைஸ் பண்ண கஷ்டப்படுவீங்க. அதுக்காக நான் எல்லாம் இன்டர்நெட்ல தேடினா கொஞ்சம் பொறுமையா தேடுறேன். சில நாளைக்குலாம் 3 நாள் கூட சில படங்களுக்கு தேடி இருக்கேன், கிடைக்காது. மாறி 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 வேற வெப்சைட்டுக்கு போய் தேடி 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 சமயத்துக்கு கரெக்டான படங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி படங்கள் காமிச்சா அந்த அவங்க சொல்ல வர்றத டக்குன்னு பார்த்துக்கணும். இந்த உவமைகளை வச்சு இந்த படங்களை பார்த்தோன்னே அவங்க இந்த உவமையுடைய சிறப்பு நம்மளுக்கு தெரியும். சரி, இப்ப நீங்க ரைட்ல டாப்ல பாத்தீங்கன்னா வெளியேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. டாப்ல ரைட்ல வெளியேன்னு இருக்கும், இருக்கா? இப்ப சோலைக்குள்ளைக்கு கீழே பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய அறிஞ்சோர் களஞ்சியம் இருக்கும். அதுக்கு என்சைக்ளோபீடியா சங்க இலக்கிய அறிஞ்சோர் களஞ்சியம். இதுல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய 4365 சொற்கள் என்னும் 4000 மேல சொற்கள் சங்க இலக்கியக்கூடிய ரேர் வேர்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. புலவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சொல்ல உருவாக்கி இருக்காங்க, அது எப்படி உண்மையான பொருள் என்னங்கிறத நம்ம மக்களுக்கு விளக்கி சொல்லணும்னா ஒரு 1000 சொல்லுக்கு செய்யலாம் ஆரம்பிச்சேன். ஆனா எந்த சொல்லை எடுக்கிறது எந்த சொல்ல விடுறதுன்னு தெரியல. எல்லாமே சிறந்த சொற்களா இருக்கும். 1000 2000 ஆச்சு, 2000 சொற்களாம் ஆச்சு. அப்பயும் என்னால முடிக்க முடியல. 3000 ஆச்சு. 4000 சொற்கள், 4300 சொற்கள் அங்க இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல 4300 அருஞ்சொற்களை முடிஞ்ச அளவுக்கு அவை வருகின்ற இடங்கள் அதை தொடர் இருக்கு. அவருடைய விளக்கம் முடிஞ்சா படம் புனைச்சு காமிச்சிட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். கா கா எடுக்க கா மேல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து கா பாத்தீங்களா கா. அதுல கால முதல் எழுத்தே காசு. காசுன்னு என்ன? நம்ம இப்ப நம்ம நினைக்கிறோம் தட்டையா வட்டமா இருக்கும், உருண்டையா இருக்கும், இல்ல வட்டமா இருக்கும். சில நேரத்துல ரிப்பு வேணா நெளிஞ்சு 10 பைசா, அந்த காலத்து 10 பைசா மாதிரி நெளிவா இருக்கும். இதுதான் காசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவன் காசுங்கிறத எப்படி சொல்றான் பாருங்க. பல்காசு நிறைந்த கோடியேந்து அல்குள்ங்கிறான். பல்காசு நிறைந்த கோடிய சிந்த பேர் இந்த அல்குள்ள பற்றி நிறைய பேர் தப்பிமா பிடிச்சிருப்பாங்க. அல்குல் என்பது பெண்கள் குறி அல்ல. அல்குல் என்பது இடுப்பினுடைய கீழ்ப்பகுதி. புதுக்கும் பட்டெக்ஸுக்கும் மேல இருக்கிற பகுதி தான் பட்டெக்ஸ். பட்டெக்ஸுடைய மேல் பகுதி தான் அல்குல். அல்குல்ல கோமணம் கட்டினார்னு சொல்லி தேவாரத்துல பாடுறார். அவருக்கு இது அல்குல். தேவாரத்துல திருநாவுக்கரசர் கோபம் கட்டியிருந்தாருங்கிறதுக்கு அல்குலில் கோமான். அல்குல் பட்டெக்ஸுடைய மேல் பகுதி. இந்த படம் போட்டு காமிச்சிருக்கேன் அல்குல். அப்ப பல்காசு நிறைந்த கோடியேந்து அல்குல். காசை கட்டி தொங்க விட்டுருக்காங்க, காசு மாலை மாதிரி. அந்த காசு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா அந்த காசுகள் முட்டை வடிவில் இருந்தன. முட்டை வடிவில் இருந்தாங்க. பொன்சை காசின் ஒன்பலம் தாம். பழம் போல குமிழம்பழம் போல இருந்துச்சு காசு. அப்ப அந்த காலத்துல காசுங்கிறது குமிழம்பழத்து மாதிரி தான். அதாவது காசுங்கிறது அவன் நாணயம், காயின் கிடையாது. காசுங்கிறது இடுப்புல சுத்தி கட்டுறாங்க இல்லையா, தொங்கோட சலங்க மாதிரி தான் காசு. அதான் காசு. அதான் பல்காசு நிறைத்த கோடியேந்து அல்குங்கிறான். நிறைய காசு கட்டி காசு மாலைன்னு சொல்றோம் இல்லையா, இப்ப காசு கட்டி தொங்க காசு மாலை. அந்த காசு வட்டம் கிடையாது, சட்டையா கிடையாது, குமிழ் பழம். நெல்லிக்காய் மாதிரி இருந்துங்கிறோம். இந்த மாதிரி காசு இருந்திருக்கு. வேப்பம்பழம் மாதிரி கீழே பாருங்க, வேப்பம்பழம் மாதிரி இருந்துச்சுன்னா உருண்டையாக்காங்க. காசு என்பது சங்க காலத்துல இடுப்பை சுத்தி வாளியில போட ஒட்டியானத்துல கட்டி தொங்க விடுற மணிகள் தான் காசு.
கொன்றை பூ மலர் மொட்டு மாதிரி இருக்குங்க. கொன்றை மொட்டு, கொன்றை மலர் விரிஞ்சு இருக்கும், மொட்டு உருண்டையா இருக்கும், கொன்றை மொட்டு மாதிரி இருக்கும். அடுத்தது மணி மணி காசு அன்ன மால் நிற இரும் கனி அப்படிங்கிறான். காசு காசு போல அந்த பார்த்தீங்கன்னா கீழே ஒரு படம் போட்டு அது ஒரு கனி மாதிரி தான், உருண்டையா தான் இருக்க காசு. இப்பதான் அந்த காசு தட்டையா மாதிரி இந்த மாதிரி இதுதான் காசு மாலை. இந்த காசு தான் நம்ம இப்ப 10 காசு 20 காசுன்னு சொல்றோம். அந்த கால் கூட போட்டுக்காம பார்த்தீங்களா காசு, சிலம்புல இந்த உருண்டை தான் காசு. சோ அப்ப சங்கத்தொல்ல வர சொற்களுடைய உண்மையான பொருள் என்ன? உண்மையான பொருள் என்ன? நீங்க மேல போய் மேல போங்க, டாப் போங்க, அதை சொல்லி முடிச்சிருங்க. டாப் போங்க, டாப் அந்த டேபிளுக்கு போங்க, டாப்ல டேபிள் ஒவ்வொரு பக்கத்துல வரும். டேபிள் தட்டுங்க. தட்டுனா ரேர் வேர்ட்ஸ் தான், எல்லா வேர்ட்ஸ் கிடையாது, ரேர். அப்படியே இறங்கி வாங்க, இலங்குன்னு கேட்கலாம். இலங்குல ஆரம்பிச்சோம், இலங்குல முடிப்போம். இலங்கு வாங்க, லா லா இறை கீழே கீழே இறங்கணும், நல்லா இறங்கணும். இலங்கு பார்த்தீங்களா? இலங்கு அதான். இலங்கு நீர் பரப்பின். இலங்கு என்றால் என்ன? இலங்கு என்றால் இதுதான். அது கீழே பார்த்தீங்களா பார்க்க அவிர்னு போட்டுருக்கேன். இதான் கம்ப்யூட்டர்ல செய்யலாம். பார்க்க அவிர், அந்த அவிர் தட்டுங்க. அவிர் வரும். பார்த்தீங்களா அவிர். இலங்கும் அவிர் ரிலேட்டட் இல்லையா? லிங்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் கம்ப்யூட்டர் பாசிபிள். அப்ப இது அவிர் இல்லை, இது இலங்கை வரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு 4000 வேர்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு படங்களோட, முடிஞ்ச அளவுக்கு வருகின்ற இடங்களோட ஒரு விளக்கங்களோட ஒரு அறிஞர் களஞ்சி என்சைக்ளோபீடியா, ஸ்மால் பீடியா, மினி பீடியா போட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கு ஒரு தனி வெப்சைட் உருவாக்கணும்னு எனக்கு நினைப்பு. ஆனா இப்போதைக்கு அது சங்கச்சோலையில ஒரு பார்ட்டா இருக்கு. ஆனா இதுவே ஒரு தனி போட்டு இதுக்குன்னே ஒரு வெப்சைட் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்போ போய் கேட்டானா இப்ப ரொம்ப காசு கேட்கறாங்க, அநியாயத்துக்கு காசு கேட்கறாங்க. வெப்சைட் உருவாக்க முடியும். நான்லாம் இதை உருவாக்கி 10 வருஷம் ஆச்சு. அப்ப எனக்கு சீப்பா கிடைச்சது. இப்ப ரினியூ பண்ணிட்டே போறேன். என்னுடைய சொந்த காசு போட்டு எல்லாத்தையும் ரினியூ பண்ணிட்டு போறேன். வருஷம் 2 வருஷத்துக்கு ரினியூ பண்ணுவேன். 10,000 கிடைக்கும், 15,000 ஒவ்வொரு வெப்சைட் இருக்கும். 2 வெப்சைட். இப்ப 3வது வெப்சைட்டுக்கு அவன் கூட காசு 40,000. இந்த சங்க அறிஞர் கலைஞர் மற்றொரு ஒரு உருவாக்கணும், பெருசா இன்னும் செய்யலாம். இன்னும் 5,000 4,000க்கு மேல 5,000 6,000 சொற்களை சேர்த்து அது ஒரு பெரிய ஒரு இணையதளமா உருவாக்கணும்னு பார்த்தா ஆசைனால அவளுக்கு மேல செலவழிக்க ரொம்ப காசு கேட்கிறாங்க. அதனால இப்போதைக்கு இருக்கிற மாதிரி இருக்கட்டும். சங்கச்சோலையில ஒரு பார்ட்டு தான் இந்த அறிஞர் கலைஞர். அதுதான். இதுதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு. மணி என்ன? 7 மணி ஆச்சு. சரி, மிக்க நன்றி. என்னுடைய ஒர்க்களை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க எனக்கு நீர் கொடுத்த நீங்க ஒரு சந்தர்ப்பத்துக்காக நன்றி. எனக்கு இவ்வளவு தூரம் வேலை செய்யறதுக்கு நல்ல சுகத்தையும் ஒரு தெம்பையும் கொடுக்கிற இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவருடைய தயவு இல்லாம என்னால ஒரு நிமிஷம் உயிரோடு இருக்க முடியாது. முடியாது முடியாது. இறைவனுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. நன்றி ராஜா, நல்ல சுகம் கொடுக்கிற என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய முடியும். மிக்க நன்றி. எங்களை அறியாமல் இந்த தமிழ் கடலில் அமுதத்தில் மூழ்க வைத்து எங்களை அறியாமல் எங்கள் கண்டிப்பாக கண்ணீரும் வந்தது. ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்ற அந்த தமிழ் ஆர்வத்தில் புன்கண்ணீர் பூசல் மாதிரி அந்த பூசல் நீர் வந்தது எல்லார் கண்களிலும் என்னால் உணர முடிகிறது. உங்களுடைய இதற்கு இந்த தமிழ் உலகமும் மானிடமும் என்ன நன்றி கடன் பட்டிருக்கிறது என்றே என்னால் சொற்கள் அதுக்கு உரிய சொற்கள் என்னிடம் இல்லை என்றே நான் எல்லாருக்கும் அதே உணர்வு இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். அதே வேளையில் உங்களுடைய பணிகளுக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று நான் என்னால் உறுதிபட கூறுகிறேன். தயவு செய்து உங்களுக்கான எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது. எங்களால் எந்த வகையில்
அதாவது நீ எப்படி நேரடியாக சொல்வதற்கு சொற்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதான் உண்மை. நீங்கள் உங்களுடைய பணிக்கு எந்த வகையில் உதவ முடியுமோ, அதாவது ஒரு சிறு அணில் போல் எங்களால் உதவ முடியுமோ தயவு செய்து தெரிவியுங்கள். எங்களால் முடிந்த அளவுக்கு உறுதுணையாக இருப்பது அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு என்று நான் கருதுகிறோம் என்று நான் சொல்லிவிட்டு, ஐயா சீரா ஐயா, அஷ்ரப் ஐயா தான் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் ஐயா சொல்லுங்க. கேள்விதான் கேளுங்க. ஐயா ஞானசுந்தர ஐயா இருக்காங்க. ஞானசுந்தரம் ஐயா இல்லையே? இல்ல இருக்காங்க. இருக்காரு. கேளுங்கய்யா. ஞானசுந்தரம் ஐயா பேசுங்க. இந்த ஷேர் ஸ்கிரீனை நிப்பாட்டிருங்கய்யா. இந்த ஸ்கிரீன் இன்னும் தெரியுது. ஞானசுந்தரம் ஐயா பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஒரு அருமையான பேச்சு, பயனுள்ள பேச்சு. முதலாக இவருடைய சொல்லடைவை முகநூலில் நான் பார்த்தபோது வியப்படைந்தேன். இவரை தரிசிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தேன். ஆசை நிறைவேற்றியிருக்கிறது. ரொம்ப அரும்பணி. ஒரே ஒரு செய்தியை அவருக்கு தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த கண்டு ஆங்கு என்று பிரிப்பதுதான் சரி என்று அவர்கள் சொன்னார்கள். அது அப்படி பிரிப்பது பொருந்தாது. கண்டு என்பது வினையெச்சம், அன்ன ஆங்கு என்பது ஒரு உருவ உருவு. அதனால அதை கண்ட ஆங்கு என்றுதான் பிரிக்கணும். நீங்க சொல்றீங்க கண்டு வாங்கு என்று வர வேண்டும் என்று, அப்படி வராது. கண்டு என்பது குற்றிய விவரம். அதனால கண்டாங்கு. இப்ப உலகம் ஓப்ப வளநேர்வு திருதரு பலர்புகழ் கடற்கண்டாங்கு என்பதை கண்டு ஆங்கு என்று பிரித்தால், கண்டு என்ற வினையெச்சம் எதை கொண்டு போய் முடிகிறது? முடியாது. கண்ட ஆங்கு என்று பிரிப்பதுதான் சரி. அது இலக்கணத்தில் தொகுத்தல் விகாரம் என்று சொல்லுவார்கள். அப்படி பல இடங்களில் வருவதை நான் கண்டிருக்கிறேன். உங்களிடம் குறை காண நான் இதை சொல்லவில்லை. கண்ட ஆங்கு என்று பிரித்தால்தான் செம்மையான பொருள் தரும் என்பதால் இதை தெரிவிக்கலானே. உங்களுடைய முனைவர் ஐயா ஒரு நிமிஷம். முனைவர் தமிழண்ணல் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரியே தான் சொன்னார். அவர்கிட்ட நிறைய நான் பேசுறேன். அவர் கண்ட ஆங்குதான் பார்த்த ஆங்குதான் சொல்லணும்னு சொன்னாரு. என்னுடைய மொழியியல் பேராசிரியர்கள் அவர்கள் சொன்னதுதான் கடைசியில கண்டு ஆங்குதான் பார்த்துதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டு என்றால் அந்த வினையெச்சம் எதை கொண்டு போய் முடிகிறது? அப்படியே முடிவில்லாமல் இருக்கு. அதனால பண்டைய உரையாசிரியர்கள் இலக்கணத்தை ஒட்டி உரை வரைந்தார்கள். அதனால கண்ட ஆங்கு என்று பிரிப்பதுதான் முறை. கண்டு ஆங்கு என்று பிரிப்பது பிழையாக போய்விடும். தாங்கள் செய்திருக்கக்கூடிய செயல் அரிய செயல். அது எவ்வளவு பாராட்டினாலும் தங்கும். இது அரசு துணை நிற்க வேண்டும். ஒரு அரசு, ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய ஒரு செயலை ஒரு தனி மனிதராக நீங்கள் செய்கிறீர்கள் என்பது மிகவும் பாராட்டுக்குரியது. வைணவத்தில் சொல்லுவார்கள், தலையல்லால் கைமாறில்லை என்று. நீங்கள் என்னை விட 2 வயது சிறியவர் என்றாலும் உங்கள் தமிழ் பணிக்காக என் தலை தாழ்ந்து வணங்கி மகிழ்கிறேன். நன்றியா, நன்றி. ஐயா அஷ்ரஃப் தான் அதிகமா பயன்படுத்துறவர். ஐயா வணக்கம். பாண்டியராஜ் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப நல்லா நலமாக இருக்கிறீர்கள்? நல்ல தொடக்கத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்தது விட்டு கலக்கிட்டீங்க. நீங்க நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போகாத இடங்கள், புதிய ஒரு வெப்சைட்டை பத்தி சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய வலைதளத்தை அடிக்கடி உபயோகப்படுத்தும் நபர் நான். வேலை செய்யலைன்னா எனக்கு கையும் காலம் வேலை செய்யாது. அப்ப நான் உங்களை உடனே மெசேஜ் அனுப்புவேன், ஃபோன் பண்ணி கேட்பேன், என்ன வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் சரி பண்ணிடுவாங்க. அப்போ பல கருத்துக்கள் இருக்கு. நான் அதாவது திருக்குறளை 23 மொழி போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பாராட்டுவாங்க. அப்ப எல்லாம் நான் உங்களை நினைச்சுக்குவேன் மனசுக்குள்ள, இது என்ன பெரிய வேலை, அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், நான் எனக்கு சொல்றாங்கன்னு. அப்படி அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வலைதளம் ஐயா. இதை ஆய்வாளருக்கு ரொம்ப முக்கியமான வலைதளம், அது ஒரு சந்தேகமும் இல்லை. பல சங்க இலக்கியங்களை பத்தி நீங்க கட்டுரைகள்லாம் எழுதிருக்கீங்க.
இதை பார்க்கும்போது புலவர் காட்சிப்படுத்தியதை கட்டுரைகள் மூலமாக வலைதளங்களை போட்டிருக்கீங்க, இன்னும் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. நானும் இதை பத்தி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறேன், எழுதியும் இருக்கிறேன். தமிழின் சிறப்பு, தமிழ் இலக்கிய வரலாற்றின் சிறப்பு தனித்தன்மை, திருக்குறள் அல்ல. திருக்குறளை தமிழ்நாட்டுல பயங்கரமா போட்டி வச்சுக்காங்க, என்னென்னவோ சிலெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த சங்க இலக்கியம் தான் தமிழ் வரலாற்றில், தமிழ் இலக்கிய வரலாற்று தனித்தன்மையே சங்க இலக்கியம் தான், ஒரிஜினல் ஸ்டார்டிங் ஒர்க். அது பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்க ஓரளவுக்கு அதை பத்தி எடுத்து சொல்லிட்டீங்க. அந்த ஒப்புமை பற்றி சொன்னீங்க, அந்த அண்ணன் என்ற சொல்லை பத்தி. இப்போ இதை நான் நீங்க இதை பத்தியே நம்ம என்ன 1000க்கு மேற்பட்ட இடங்கள்ல வருது. அண்ணன், அற்ற, போல. பிற்கால இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியத்திலையும் தமிழ் திருக்குறள்லையும் அண்ணன் வருது. பட் மற்ற சொற்கள் தான், போல போன்ற சொற்கள், இந்த இணை சொற்கள், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை ஒப்புமைகள் இருக்கின்றன சொல்லி. அதை வச்சே படிக்கணும்னு பாக்குறேன். நான் இந்த ஃப்ளோரா ஃபானல் கம்பேரிசன்ஸ் பத்தி ஒரு சொற்பொழிவை நடத்திருக்கேன். அதாவது நீங்க சொல்ற மாதிரி இயற்கையை சம்பந்தப்படுத்த, இயற்கை நான் தினசரி உபயோகப்படுத்தும் பொருட்களை ஒப்பிட்டு, இலுப்பை மரத்தின் பூக்களை அந்த முத்துக்களோடு, அதே மாதிரி பறவைகளின் அழகோட அதை இன்னொரு விலங்கோடு, மனிதனின் உறுப்புகளை விலங்குகளோடு, அதாவது கயல்விழி உதாரணமாக, அப்புறம் தாவரங்களின் மூங்கில் போன்ற கைகளை உடைய என்ற அந்த மாதிரி மனிதனின் சுபாவங்களை வனவிலங்குகள், அதாவது வலையில் அடிபட்ட மாட்டிக்கொண்ட மரநாய், நீர்நாய் போல என்று பெண்களின் தனியா இருக்க வீட்டுல இருக்க அந்த சிச்சுவேஷன். அதே மாதிரி நிறைய விலங்குகள், வனவிலங்குகளின் ஓசைகளை தத்ரூபமாக, அதாவது இதுதான் எனக்கு இதுல ஆர்வம் இருப்பதால் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன், இதை பத்தி போட்டிருக்கேன். அதை ரெக்கார்டிங் வாய்ஸ், அதாவது கரடி புற்றாஞ்சோரை உண்ணும் போது அந்த மண்ணை சேர்த்து இழுக்கும், அது வேக்யூம் கிளீனர். அதுக்கு இந்த அயன் ஸ்மித், இந்த கொல்லான் உபயோகப்படுத்தும் அந்த பெல்லோட சவுண்டை ஒப்புமை பண்ணிருக்காங்க. உதாரணம் சொல்றேன், கரடி போடுறது சவுண்ட் ரோரிங் சிமிலர் டு தயிர் கடைற மாதிரி. நீங்க தயிர் கடைற வீடியோ எடுத்துட்டு அந்த சவுண்டோட இணைச்சு பாருங்க, புலியோட அந்த கிரண்ட்லிங் சவுண்டு. அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் நான் சொல்றேன். இது ஒரு உதாரணங்கள். இந்த மாதிரி நம்ம வள்ளுவரை போல் கம்பனை போல் உள்ள பூமி எதுவும் கண்டதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இயற்கை செய்திகள், இந்த மாதிரி செய்திகளுடைய இலக்கியம் நான் கண்டது இல்லை. இது உண்மையாவே புகழ்ச்சி கிடையாது, சங்க இலக்கியத்துக்கு இணையான. நான் படிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கேன். சீனத்துல சங்க இலக்கியம்னு ஒண்ணு வருது, புக் ஆஃப் சாங்ஸ். அது கூட இந்த அளவுக்கு வராது, ஓரளவுக்கு. இந்த மாதிரி ஊமைகள்லாம் இல்ல, ரொம்ப கம்மி. இயற்கையை பற்றிய செய்திகள் அதிகம் உள்ளன. காளிதாசர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சங்க இலக்கியத்துல வர்ற மாதிரி தத்ரூபமான வாழைப்பழத்தின் அந்த தண்டு, அந்த தொங்குற அந்த தண்டை இந்த பிளாக் பக், அதாவது புல்வாயின் கொம்புக்கு இணையா போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு உன்னிப்பா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், 113 இடங்கள்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஃப்ளோரா அண்ட் ஃபானல் கம்பேரிசன்ஸ். இன்னும் இருக்கும். அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கிற இன்னும் ஒரு இலக்கியம் நாம் பார்த்தது இல்லையா? அதை பத்தி நீங்க சில கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, மேலும் எழுத வேண்டும். இப்படி ஒப்பற்ற ஒரு சங்க இலக்கியத்தான் அந்த இண்டாலஜிஸ்ட் ஹெர்மன் டீக்கன் என்பவர் 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் செட்டப் பண்ணி வடமொழி இலக்கியக்கு பெருமையான ஒரு இலக்கியம் வேணுங்கிறதாக இந்த மாதிரி சங்க இலக்கியங்களை தொகுத்தாங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மூடத்தரமான ஆய்வு முடிவு என்பதை இதுல பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது எப்படிங்க இதை ஆர்டிபிஷியலா செய்ய முடியுமா? சுத்தமா முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்கய்யா. இன்னும் ஒரு 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 வேண்டுகோள், உங்களுடைய வெப்சைட்டை நம்ம கம்ப்யூட்டர்ல ஆன்டி வைரஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணா உடனே இன்செக்யூர் அன்ட்ரஸ்ட்லி ஒர்த் வெப்சைட்னு வருதுங்கய்யா. அது ஒரு பெரிய குறையா இருக்குது. அதை எடுக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. இதை நீங்க கவனிக்கணும், ஒரு விஷயத்த மட்டும். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சொற்களுக்கு ஒரு பொருள் வர்ற மாதிரி, ஒவ்வொரு சொற்களுக்கும் அது கிளிக் பண்ணா இல்ல பக்கத்திலேயே ஒரு பொருள்
தமிழிலோ ஆங்கிலத்திலேயோ அதை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு வர வேண்டியது அதை நீங்க செய்யணும் கிடையாது, யாராவது உதவி புரிந்து அந்த பொருளும் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கே பல பொருள் வரும். இதுக்கு வந்து இந்த சான்ஸ்கிரிட்ல ஒரு வெப்சைட் இருக்கு, spokensanskrit.cc அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல நம்ம தமிழ்ல கிடையாது, இங்கிலீஷ்ல இப்ப புலி டைகர்னு டைப் அடிச்சோன்னா டைகருக்கு எத்தனை வடமொழி சொற்கள் வரும். ஆனா அது கன்கார்டன்ஸ் கிடையாது. அது ரைட்ல கிளிக் பண்ணா எந்த இலக்கியத்துல வரும்னு வராது. அது ரெண்டையும் கலந்து ஒரு இது தேவைப்படுகிறது. அது முன்னாடி வருங்காலத்துல வேற யாராவது ரெண்டையும் இணைத்து செய்ய வேண்டும் ஐயா. இவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரிலேட்டிவ் growth ஆஃப் vocabulary கம்பனுடைய சொல்லாட்சி சொன்னீங்க, போக போக அதிகமாக குறையவில்லை, புது சொற்களை பயன்படுத்துது. இதுல வந்து ஐயா போக போகன்னு எதை சொல்றீங்க ஐயா? எங்க போக போக? அதிகாரத்தை விட்டு அதிகாரமா எப்படிங்களா? கம்பனுடைய முதல் 2000 பாடல்கள் 2000 பாடல்கள் 10,000 பாடல்கள் 5ஆ பிரிக்கிறேன். முதல் 2 அவரு தொடர்ந்து பாடியிருக்கிறாருங்கிற ஒரு அசம்ஷன். அவர் அப்ப தொடக்கத்திலிருந்து கடைசி வரை தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது முதல் 2000 பாடல்களை சொற்களை எடுத்து தனி சொற்களை பிரித்து வச்சுக்கிறேன். அடுத்த 2000 பாடல்களை தனி சொற்களை பிரிக்கிறேன். இங்க வர்ற சொற்கள் ஏற்கனவே அங்க மறுபடியும் வரலாம், அதை நீக்கிறேன். அதை நீக்கிட்டு அப்புறம் மிச்ச சொற்கள் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் குறையும். அடுத்த 2000 அங்க வர தனி சொற்கள். தனிச்சொற்கள் என்றால் இலக்கியத்தில் ஒரே ஒரு முறை வருவதுங்கய்யா? ஒரு முறைக்கு மேல வரக்கூடிய நீக்கிறேன் நான். 3 தடவை ஒரு சொல் வந்து அது ஒன்னாதான் எடுத்துக்கிறேன் நான். முதல் முறை வரும்போது நன்றி. எல்லா சொல்லையும் எடுக்கிறேன். அந்த சொல்லை எடுத்துட்டு ஒரு சொல்லுக்கு மேல வரும்போது எல்லாம் மொத்த திருக்குறள்ல எத்தனை சொல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா இவ்வளவு சொற்கள் இருக்கும். அதுல ஒரு தடவைக்கு மேல வர சொற்களை நீக்கிட்டோம்னா வரக்கூடிய சொற்கள் தனி சொற்கள். நன்றிங்க. இறுதியா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருக்கோ விருதுகள் வழங்குறாங்க. ஐயாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்மஸ்ரீ விருதை கொடுக்க எல்லாரும் செய்யுங்கள். இது வந்து ஐயா ஊக்குவிக்கதற்கா இல்ல, ஐயா எந்த ஒரு பட்டத்தையும் எதையும் எதிர்பார்க்காம தானாவே செஞ்சிருக்காங்க, அதுக்காக கிடையாது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி ஐயா. மேலும் உங்களுக்கு இறையருள் ஒன்று இருந்தால் மேலும் பல நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி நன்றி ஐயா. சுப்பையா பேசுறாங்க, சொல்லுங்க. ஐயா வணக்கம். நான் டாக்டர் திருப்பதியினுடைய அப்பா பேசுறேன். அப்பா வணக்கம் ஐயா. அவரோட தான் இருக்கேன். இந்த வள்ளுவர் மன்றத்தை துவக்கும் போது இருந்து செயலாளராக ஒரு 15 ஆண்டு இருந்தாள்னா எங்க ஊர்ல மேலைச்சுவரியில. நீங்க மதுரையிலே இருந்த தமிழ் வாசுவ மாணிக்கலாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆமா, இப்ப நான் என்னுடைய கருத்து மற்றவங்கள மாதிரி நான் உள்ள பூந்து உங்களை பாராட்டல. என்ன சொல்றேன்னா, தமிழ் இனி மெல்ல சாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லை. இது வந்து தமிழ் அல்லாத உங்களை மாதிரி கணிதத்துறை மருத்துவர்கள் இவங்க இப்ப தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான். ஆனா இப்ப இந்த லைட் ரீடிங் லைட் சீயிங் மாதிரி இந்த யூடியூப் இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுடைய திறமைகளை எல்லாம் அது மறைச்சிருச்சு. அதனால இந்த மாதிரி திறமைகள் இந்த மாதிரி காணொலி மூலமா தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு. கண்ணுக்கு தெரியாம வெளி தெரியாம தமிழை பத்தி இவ்வளவு ஆராய்ச்சியை தமிழறிஞர் இல்லாதவங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரிய அறிவு இதுகளை கிடையாது, கேள்வி ஒளியும் தான். ஆனா இப்ப ஒரு மணி நேரமா இதை பார்க்கும்போது கற்றது கைமண் அளவு இல்லை, கற்றது சுண்டு விரல் அளவு கூட எங்களுக்கு கிடையாதுன்னு உங்களை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. மதுரையில இருக்கிறதுனால மதுரையில வரும்போது உங்களை சந்திக்க விரும்புறேன், அவ்வளவுதான். வினய் தீர்த்தான் ஐயா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த 10 ஆண்டுகளாக உங்களோட தொடர்பு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க மின்தமிழ்ல இது முழுவதும் எழுதியிருக்கீங்க. இன்று பேசுனதெல்லாம் முதல் சுட படித்தவர்கள் நாங்க. இந்த இந்திரகோபம், இந்த மணல் வரி வரியா இருக்கிறது மாதிரி அந்த கூந்தல் வரி, எத்தனையோ ஆராய்ச்சி. நீங்க உங்களுடைய பெரும் முயற்சிய ஒவ்வொரு புத்தகம் நீங்க அத தொடரடைவு பண்ணவும் அதை அதுல போடுவீங்க.
அத போய் நாங்க ஆமா பார்ப்போம். எல்லாரும் ஆ உங்களை வாழ்த்துவான். அது ஒரு சின்ன ஆமா குழு தான். அந்த அது இருந்தது. எனக்கு ஒரு இது ஐயா, ரொம்ப ஒரு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். இந்த மணல் காஞ்சி போன மணல் மேல அந்த வரி வரி அந்த ஈர மணல் வரி வரிய நீ கூந்தல்ன்றீங்க. நான் கூந்தலை பத்தி படிக்கல. ஆனா அந்த பீனிக்ஸ் ஒரு மரம் இருக்குது. அதாவது அந்த ஈச்ச மரத்தோட மேல இருக்கிற அந்த பார்க்கோட இருக்கிற அந்த வரி வரியோட ஒப்பிட்டு வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் கவனிச்சு எழுதுனது. இப்ப எல்லாம் கவனிச்சு ஸ்விஃப்ட் டிசைரு, டொயோட்டா இந்த கார்ல தான் நம்ம மக்களோட சிந்தனை போகுது. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால காதும் கண்ணும் பறவைகளையும் இயற்கையை சார்ந்து வாழ்ந்த அந்த காலம் அது. அப்ப எழுதுனது. சொல்லுங்க. எடுத்து காட்டுனது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. எல்லாரும் பணிய சொல்லிட்டீங்க. அன்னைக்கு திருவாசகத்துல பழவடியார் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. சரி, அடியார்கள் குழு, அந்த டீம் அடியார்கள், அவங்களையெல்லாம் எத்தனை தவணை சொல்றாருன்னு போய் திருவாசகத்தை தேடினேன். நீங்க முதல்ல ஆரம்பிச்சீங்க பரட்சலான இதுதான். அதுக்கப்புறம் வர வர இப்ப 100 தொட்டாச்சு. அதுலயும் எல்லா நூல்களையும் எடுத்துட்டீங்க. அதுல அந்த பழவடியார், இப்ப கம்பராமாயணத்துக்கு அந்த சொல்ல சொன்னா கம்பருடைய பாடலுக்கு போயிடலாம். உங்க தளத்துக்கு போய் அந்த பாடலை தொட்டோம்னா அந்த சொல்ல தொட்டோம்னா பாடலுக்கு போயிடலாம். ரொம்ப சிறப்பு. அப்ப அந்த பழவடியாரே 17 இடத்துல இருக்கு. அடியார் கூட்டத்தை பத்தி அவ்வளவு அழகா இருக்கு. இத முழுவதும் திருவாசகத்தை வச்சு எங்களால தேட முடியாது. அவ்வளவு சிறப்பு அது. அத உங்களோட கூட பயணித்தது எனக்கு பெருமகிழ்ச்சி. இன்னொன்னு என்னன்னா, காரைக்குடியில நமது பெருமதிப்பிற்குரிய பாண்டியராஜா அவர்களை திரு பழனியப்பண்ண ஒரு கம்பர் விழா நடத்தினாங்க. அதுல கூப்பிட்டு அவரை பெரும் சிறப்பு செய்து அன்றைக்கு செய்தார்கள். அவர் 5-6 ஆண்டுகள் ஆகுது. அது ரொம்ப மகிழ்ச்சியானது. அந்த போட்டோஸ் எல்லாம் நான் பகிர்ந்துகிட்டேன். எனக்கு அவரோட தொடர்ந்து இருக்கிறதுல அவருக்கு அவருடைய நலத்தை விட கூட அவரோடு காதல் துணைவியார் அவர்களுடைய நலம் தான் அவரை ரொம்ப மனசுல இப்ப ஒரு சஞ்சலப்படுத்துது. 2 பேரும் இருந்து எங்களுக்கு பெரும் சேவை தொடர்ந்து செய்யணும்னு இறையருள வேண்டுகிறேன். ரொம்ப அருமையான தொடர்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்களை கூப்பிட்டு இங்க பேச சொன்னது எல்லாருக்கும், அதாவது எல்லாருக்கும் தெரியணும். பத்மஸ்ரீ அவார்டு வரைக்கும் வாங்கணும். ஆனா கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. உங்களை தெரிந்ததை விடவும் இப்பொழுது தொடரடைவை பயன்படுத்தியவர்கள் அதிகம். அதனால அது பெரும் பணி. அதான் உங்களுக்கு விருது என்று நான் கருதுறேன். உங்களை வணங்குறேன். நண்பர்களை எல்லாம் வணங்கி விடுறேன். ஐயா இரா நடராசன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? சொல்லுங்க ஐயா. மிக மிக சிறப்பான இமாலய உழைப்பு என்றால் அது மிக சிறிய வார்த்தை என்று தான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு பல்கலைக்கழகமோ எந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனமோ செய்ய இயலாத பணியை தாங்கள் ஒருவரே நின்று மிகப்பெரிய வேலையை செய்தது இந்த தமிழ் கூறு நல்லுலகம் என்றென்றும் மறக்காதையா. தங்களுடைய உழைப்பு இந்த உலகம் உள்ள வரையும் கண்டிப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு விஷயம் ஐயா, இந்த இணையதளத்தை நான் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறேன். ஆனால் இதில் வருகின்ற ஒரு சகல பரிமாணங்களையும் இன்று நான் தெரிந்து கொள்ள வாய்ப்பானது. இதை எல்லோரும் பயன்படுத்தும் பொழுது தமிழினுடைய அத்துணை பரிமாணங்களையும் கண்டிப்பாக கண்டுகளிக்க முடியும். அதற்காக தாங்களுடைய இன்றைய உரை இருக்கிறது இல்லையா, அந்த உரையினுடைய இணைப்பை லிங்கை அந்த இணையதளத்தில் நீங்கள் இணைத்தால் இதை பற்றி முழுமையாக தேடுபவர்களுக்கு அந்த இணைப்பின் மூலம் சென்று அந்த யூடியூப்பில் அதனுடைய காணொலி மூலமாக இதை கண்டுகொள்ள முடியும் என்று நினைக்கிறையா. இன்னொரு விஷயம், நீங்கள் ஒட்டகத்தை புலவர்கள் காணவில்லை, ஆனால் அதை பற்றிய குறிப்புகள் அதில் பாடல்களில் வருகின்றன என்று சொன்னீர்கள். சமீபத்தில் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தமிழ் பண்பாட்டின் பயணம் சிந்துவெளி முதல் வைகை என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தமிழ்நாட்டுடைய பரப்பளவு எல்லை சிந்துவெளி வரை இருந்தது. ஆகையால் அந்த பகுதிகளுடைய இன்றைக்கு இருக்கிற பாலைவன பகுதியும் தமிழ்நாட்டுடன் இருந்தது. அதனாலேயே பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ள என்று குறிப்பிடுகிறார்கள். இது தங்களுடைய கவனத்திற்காக தாழ்படிந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா உங்களுடைய பதில் உரை ஒன்று. சரி ஐயா, நேரம் ஐயா சீரா ஐயா முத்தாய்ப்பாய் ஒரு நன்றி உரையோடு சேர்த்தே நீங்க சொல்லலாம். ஏனால் எங்கள் குடும்பத்தின் தலைமகன் நீங்கள். சரி சரி, எல்லோருக்கும் வணக்கம். இந்த உண்மையில 39வது நிகழ்வு ஒரு பெரிய ஒரு சிகர, அதாவது மணிமண்டலத்துல ஒரு ரத்தினக்கல் மாதிரி, மேலைச்சோபுரி வள்ளுவர் மன்றத்துடைய அந்த ரத்தினக்கல் மாதிரி நான் பாக்குறேன்.
நான் இந்த இணையதளத்தை பல ஆண்டுகளை பயன்படுத்திட்டு இருக்கேங்க. பெரும்பாலும் சங்க இலக்கியத்துக்கும் திருக்குறளுக்கும் கம்பராமாயணத்துக்கும் தான் பயன்படுத்துறது. இன்னைக்கு நினையாத விளைவெல்லாம் நிறைந்து கூடிய அந்த மகாகவி பாரதியார் பாடலுக்காக இன்னைக்கு அதில் போய் மறுபடியும் தேடி அந்த 2 லைனை எடுத்து மாப்பே சீனிவாசன் ஐயா ஒரு முகநூல் பதிவு போட்டாங்க, அதில் போய் போட்டேன் நான். இது 10 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 7, 8, 9 ஆண்டுகளை பயன்படுத்திட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு வந்து நான் பல செய்திகள் வந்து புதுசாக தெரிஞ்சுட்டேங்கய்யா. அது மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துறவங்க அத்தனை பேரும் நீங்க வெறும் கண்காணிப்பு மட்டும் இல்லை, உங்க இதயம் தொட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தா சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்துல தான் ஆரம்பிச்சது இலங்கு அவிர்னு. நீ உரை கூட இது இலங்கு உரையா இல்ல அவிர் உரையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது அவிர் உரைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் 2 சொல்ல பார்த்தா இன்னைக்கு நீங்க பண்ண சொற்பொழிவு ஒரு அவிர் உரை. அது கில்டரிங் கிடையாது, இது ஷைனிங். அந்த மாதிரி ஒரு உரைங்க அது. நீங்க பல செய்திகளை வந்து நாங்க தெரிஞ்சுட்டோம், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்ச மாதிரி ஐயா பெரியவங்க வந்து நிகழ்ச்சியில, ஏன்னா அவங்களும் தமிழ்ல ஆழங்கால் பட்டவர், வைணவத்துல ஆழங்கால் பட்டவர். நீங்க பல இலக்கியம் போட்டிருந்தாலும் அந்த பக்தி இலக்கியங்கள்ல வைணவ பெருமக்கள் எடுத்து கொண்டாடுறாங்கன்னு சொன்னீங்க. அது வந்து வைணவர்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து எடுத்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது அதுல இருந்தே தெரியுது. அது ரொம்ப உணர்வுபூர்வமா வந்து பக்தியில மூழ்கினவங்க வைணவர்கள். சைவர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அதை விட நீங்க சொல்லதை வச்சு பார்த்தா அவங்க தான் வந்து அதிகமா அதை வந்து போட்டுறாங்கன்னு நல்லா தெரியுதுங்க. அது 2-3 விஷயம். பாலகிருஷ்ணன் ஒவ்வொரு உரையிலும் உங்களை குறிப்பிடாம இருக்க மாட்டாரு. நன்றி சொல்லும் போது பாலகிருஷ்ணன் அவர் உரையில குறிப்பிடுவாரு. அதே மாதிரி அஷ்ரப் தன்னுடைய உரைகள் பூரா, ஏன்னா விலங்குகள் ஆராய்ச்சியாளர்ல வந்து நம்மோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அறிஞர்ல வந்து ஒப்பற்ற ஒரு அறிஞர் வந்து தமிழ் இலக்கியமும் உலக இலக்கியங்களும் நீதி இலக்கியங்களும் பல சமய இலக்கியங்களும் ஒரு சேர படிச்சுட்டு அதை உணர்ந்து படிச்சவர். உங்களை மாதிரி எப்படி சங்க இலக்கியம் நீங்க உணர்ந்து படிச்சீங்களோ அந்த மாதிரி இருக்க ஒரு அஷ்ரப். அவரு தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் உங்க பெயரை போட்டு இந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஸ்லைட்ல மறக்காம போடுவாரு. அது பாலகிருஷ்ணன் சங்க சுரங்கம்னு சொல்லுவாரு. அந்த சுரங்கத்துல சும்மா ஒரு துளி கூட நம்ம எட்டி பார்க்கலன்னு தான் இப்ப தெரியுது. உங்க உரையை கேட்ட உடனே இந்த ஒட்டகத்தை பத்தி ஐயா சொன்னாரு, நடராஜன் ஐயா சொன்னாரு. அது வந்து எலும்பு தின்னும் ஒட்டகம் மட்டும்தான் அவர் சொல்லுவாரு. இன்னைக்கு நீங்க சொன்னது ஒரு புது உவமை. இன்னும் ஒட்டகத்தையே எத்தனை இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாலகிருஷ்ணனுக்கு வந்து ஒரு குறிப்பா அதுல உணவா சொல்றானது. அந்த ஒட்டகத்தை வந்து நீங்க ரொம்ப சொன்னது அந்த அகில் கட்டைகள்லாம் வந்து ஒதுங்கி இருக்கிறது எப்படி இருக்கு, சின்ன கட்டை அடுத்தது பெரிய கட்டை கீழே வந்து நிக்குதுன்னு சொன்னீங்க. அது அதை ஒட்டகத்தோட பாக்குறேன்னு, ஒட்டகத்தை பார்க்காம இவங்க வந்து கவிஞர்கள் வந்து சொல்லிருக்க மாட்டாங்க. அந்த ஓமைகள் மூலமா காட்சிப்படுத்துறாங்க. சங்க இலக்கியத்துடைய சிறப்பே அஷ்ரப் சொன்ன மாதிரி அந்த பாரதியார் காலத்துல கூட அவ்வளவு முழுசா கிடைக்கலைங்க ஐயா. பாரதியாருக்கு முழு சங்க தொகுப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேல்சாமி ஐயாவுடைய உரையில சொன்னார். கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோபி போல் சொன்ன பாரதியாருக்கு இந்த 2000 கூடுதலான சங்க பாடல்கள் அவருக்கு முழுசா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிதான் நான் அவர் சொல்ல கேட்டேங்க நான். அப்ப அவர் பாரதியார் கிடைச்சிருந்தா இன்னும் அவர் அப்ரிசியேட் பண்ணிருப்பாரு. அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வு, எதுவும் புனைவுகள் இல்லாத ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம். அதுல கதை கிடையாது, கண்ணு முன்னால பார்க்கக்கூடிய காட்சியை வந்து கூர்ந்து பாக்குறாங்க. அந்த கூர்ந்து பார்த்ததுல இருந்து ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க, அல்லது அந்த காட்சியை வர்ணிக்கிறாங்க. அசைதுங்கிறதுக்கே நீங்க வந்து எத்தனை சொல்லு சொன்னீங்க நீங்க. இது இன்னைக்கெல்லாம் நம்ம அப்படியே ஒரு சொல் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து மூவ்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம நகரத்தை போயிடுறோம். நகர்றதுக்கு அதான், அசைகிறதுக்கு அதே தான். அது ஆனா நம்ம ஆளுங்க ஒவ்வொரு இதா பார்த்து ஒவ்வொரு அசைவுக்கும் வேறுபடுத்தி காமிக்கிற மாதிரி பேர்கள் வச்சிருந்தாலும் சொல்லிட்டு ஒரு சொல்ல வச்சு நீங்க சொன்னீங்க. என்னுடைய ஆசையில என்னன்னா, இந்த தமிழ்துறை இத்தனை தமிழ்துறை இருக்கு, இத்தனை மாணவர்கள் ஆய்வு மாணவர்கள் இருக்காங்க, சங்க இலக்கியத்தை வந்து புகுந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு இயற்கையோட அது பல பேர் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சொல்ல வச்சு இந்த அறிஞ்சொல் சொன்னீங்களே ஒரு 400 சொல், நீங்க அதை மட்டும் எடுத்திருக்கதா சொன்னீங்க. அந்த சொல்ல மட்டும் வச்சு ஒவ்வொரு சொல்லுமே ஒரு ஆய்வுக்குரிய களமா நான் பாக்குறேங்க. ஏன்னா அதனால சங்க இலக்கியத்தை வந்து நம்ம தமிழர்கள் இலக்கியம் தனித்தன்மை வாய்ந்த இலக்கியம். அது வந்து உங்க மனதுக்கு நெருக்கமான இலக்கியம். அந்த இலக்கியத்தில் ஆரம்பிச்ச தேடல், அந்த ஆரம்பிச்ச பயணம் நீங்க 100 தொட்டு நிக்குது. தமிழ்ல தொடாத துறைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்றிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய மகாகவி பாரதியார் உள்ளிட்ட அத்தனையும் கொடுத்திருக்கீங்க. உண்மையில வந்து தமிழ் உலகம் உங்களுக்கு வந்து தலைவணங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறது. அவர் அஷ்ரப் சொன்ன மாதிரி கண்டிப்பா மேலை சிவபுரி மன்றம், ஏன்னா யார் பத்மா அவார்டுக்கு வந்து
கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நாமெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது அஷரஃபுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், வள்ளுவர் குரல் குடும்பம் சார்பாக நாம ஒரு கடிதமோ அல்லது ஏதோ அதுல அப்ளிகேஷன்ல போடும்போது ஐயா பற்றிய தகவல்கள்லாம் இருக்குது. நாம வந்து வள்ளுவர் குரல் குடும்பம் சார்பா ஒரு அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா போடுவோம். மேலை சிவபுரி மன்றம் கண்டிப்பா ஒரு அப்ளிகேஷன் போடணும். இது வந்து ஐயாவை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கோ அல்லது ஐயாவை திருப்திப்படுத்துறதுக்கோ கிடையாது. காரணம் என்னன்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உடைன்னு சொல்லு. இந்த ஊக்கம் மட்டும் கிடையாது, அது அசைவில்லாத ஊக்கமா இருக்கணும். ஒரு 83 வயதுல என்னால இவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது, இன்னும் இதெல்லாம் செய்ய வேண்டிய ஏரியாவை பாக்கி இருக்குன்னு சொல்லும் போது அவரையும் அறியாமல் அவர்ல உள்ள ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் யார் செய்ய போறாங்க, எப்போ முடிக்க போறாங்க, எப்போ தமிழ் உலகம் இதெல்லாம் திரும்பி பார்க்கும், எப்போ அவங்க பாடத்தை வந்து படிப்பாங்க, இதை வச்சு பிடிச்சிட்டு இன்னும் மேல வரணுமே, இன்னும் இந்த தமிழ் உலகம் உயரணுமே, பண்பால உயரணுமே, அன்பால உயரணுமே, எங்க போயிட்டு இருக்கு இந்த உலகம்? நம்ம வெறும் தமிழர்கள்லாம் தமிழர்கள் பண்பாடுல வந்து கல் உண்டு இறைச்சி உண்டு இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் கல்லு இறைச்சியும் தாண்டி வேற இருக்குப்பா, இலக்கியத்தை போய் பாருப்பா நீ, தமிழர்களுடைய பண்பாடு அதை வந்து எடுத்து தமிழ இன்னைக்கு வந்து கொண்டாடல. ஐயா சொன்ன மாதிரி, சுபையா ஐயா சொன்ன மாதிரி மேலோட்டமா இந்த யூடியூப் அது இதெல்லாம் வந்து மேலோட்டமா பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே போயிடுறாங்க. இன்னும் உள்ள ஆழ்ந்து போய் பார்க்கறதுக்கு தமிழ் மாணவர்களும் தமிழ் பல்கலைக்கழகங்களும் தமிழ்துறை மாணவர்களும் தமிழ் பேராசிரியர்களும் இந்த இணையதளத்தை அதிகமாக பயன்கொள்ள வேண்டுங்கிறது என்னுடைய அவாகையா. அதை வந்து நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அடுத்தது இன்னும் ஒரு செய்தி வந்து, இந்த கட்டுரைகள்லாம் வந்து பல கட்டுரைகள் இருக்கு. நானு அஷ்ரஃப் அரவிந்த் 3 பேரும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஐயா வீட்டுல வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பாலகிருஷ்ணன் ரோஜா முத்திய நூலகம் கூப்பிட்டு உங்களை ஒரு மரியாதை பண்ணி அவர் அளவுல அவர் செஞ்சாரு. இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. தமிழக அரசு செய்யணும், மத்திய அரசோ நடுவண் அரசோ எப்படி சொன்னாலும் சரி, அரசு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குங்க. அந்த கண்டிப்பா அந்த 2 விருதும் வரணும்னு நான் இறைவனை நம்புறேன். அது அந்த இறையருளால் அது வந்து உங்களுக்கு உங்க படிக்கு கிடைக்கக்கூடிய அது என்ன ஒரு இல்லைன்னா வந்து இந்த நன்றி கட்ட உலகமா இது மாறிடுங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த அவப்பெயரை வந்து நம்ம சுமக்க கூடாது. அதுங்க நானும் நடராஜனும் சந்தியா நடராஜனும் வந்து உங்க ஐயாவை வந்து பார்த்து இந்த கட்டுரைகள் சில கட்டுரைகளாவது தொகுத்து ஒரு 100 பக்கம் 150 பக்கம் ஒரு 80 பக்கம் நூலா சிறு சிறு நூலா சங்க இலக்கியத்துக்கு வந்து உங்க பார்வை வந்து ஆழமான பார்வை. நானும் அடிப்படையில் ஒரு கணித மாணவன். நீங்க வந்து இந்த கணிதம் பார்க்கறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அங்கே உள்ளதை உள்ளபடி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனாலதான் கண்டாங்குங்கிறது கூட நீங்க அவ்வளவு ஆய்வு பண்ணி பல பேர்த்த கேட்டு அப்புறம் சொல்லிருக்காங்கன்னா அது அதுல ஏதாவது குறைகள் இருந்தா அது அவங்களே போய் சேராது. ஏன்னா என்ன நீங்கள் நானும் தமிழை வந்து முறையா படிச்சவங்க கிடையாது. அதனால வந்து இந்த கணக்கு படிச்சவங்க சரியா கணக்கா வந்து பார்த்திருப்பாங்க. அதனாலதான் நீங்க மேத்தமெட்டிக்கல கம்மனை கூட அனலைஸ் பண்ணிருக்கீங்க. அதனால இந்த உரையை பத்தி எல்லோருடைய ஒட்டுமொத்த இது வந்து இது போல ஒரு உரை இந்த இணையதளத்தை உருவாக்கியவர் அனுவனுமா ஒவ்வொரு செங்கல்லா ஒவ்வொரு சொல்லா எடுத்து பார்த்து பார்த்து உருவாக்குனவர். ஏன்னா நீங்க முகநூல்ல சின்ன சின்ன பதிவு போடுவீங்க, இது தேடும் போது இந்த பாடலை பார்த்து இந்த பாடலில் உள்ள அழகு இது அப்படின்னு சொல்லி நீங்க போடுவீங்க. அது அதை படிக்கிறதை தவற மாட்டேன் நான். அதனால நீங்க அணுவணுவா ரசிச்சு ருசிச்சு நீங்க கொடுத்துருக்கீங்க. இது வேற வேலையே செய்ய கிடையாது. இந்த பேஷன் சொல்றாங்க இல்லையா, அது வந்து முழுக்க 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 இதுல வந்து இருக்கிறத நான் பாக்குறேன். மனக்கிளர்ச்சி, அது இவரு பரிமேழகர் சொல்லுவார், ஊக்கங்கிறதுக்கு டெபினேஷன் சொல்லும் போது அது வினை செய்யுங்கால் எழும் மனக்கிளர்ச்சின்னு, மனத்தில் எழும் கிளர்ச்சி மாதிரி சொல்லுவார். அந்த மனத்துல உங்களுக்கு இதை நினைக்கும் போதே உங்களுக்கு கிளர்ச்சி வருது. அதனாலதான் இவ்வளவு தூரம் நீங்க பயணிச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கு மேல நீங்க நம்பக்கூடிய இந்த அருட்பெரும் ஜோதி உங்களை ஜோதியா இருந்து உங்களை வழிகாட்டு. நீ பின்னாலே வா, என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும் சொல்லுவாங்க. முன்னால் அவர் போயிட்டு இருக்காரு, நீங்க பின்னால போயிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. அது நான் வீட்டுல வந்தப்போ அதை உணர்ந்த நான். அதனால வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல எல்லாருடைய சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கிறீங்க. இவ்வளவு பார்வையாளர்கள் அதாவது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அத்தனை பேரும் உணர்வு மிக்கவர்கள், அத்தனை பேரும் உங்களால் பயன் கொண்டவர்கள். இந்த நிகழ்ச்சி மூலமா இது வந்து கண்டிப்பா ஒரு மைல் ஸ்டோன் அப்படிதான் சொல்லுவேன். பாரதியார் கூட எத்தனை பேர் இருந்தாங்க, அவரோட எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம நம்பி இங்க நம்பர்லாம் போட்டோம்னா அவர் வந்து அது இலர் பலர் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் 3 குறள்ல சிலர் பலர் அப்படின்னு சொல்லுவார். சிலர் இப்படிதான் இருப்பாங்க, சிலர் தான் இங்க இருப்பாங்க, பலர் இங்க இருக்க மாட்டாங்க. பலர் இங்க இருந்தா அதோடைய கதை வேறங்க. அதனால இது நோற்பார் சிலர் நோளாதவர் பலர். அதனாலதான் வந்து நோளாதவர்கள் வேற எங்கேயா இருப்பாங்க, நோற்பவர்கள் இங்க இருக்காங்க. இதை தமிழை தவமா எடுத்து நீங்க இதை பண்றீங்க. எல்லாத்துடைய சார்பாகவும் மேலை சிவபுரி வள்ளுவர் மன்றத்தின் சார்பாகவும்
எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அது மிகையா எப்படியானா இருக்கலாம். உவேசா அவர்கள் ஓலைச்சுவடியில் இருந்து நூல்களை சேகரித்து காகிதத்தில் நூலாக ஆக்கினார். காகிதத்தில் இருந்ததை அடுத்த தலைமுறைக்கு கணினி மூலம் ஏற்றிய நவீன உவேசாகவே நான் அவரை பார்க்கிறேன். அது இருக்கலாம். அது நாங்கள் உவேசாவோட நாங்க படிச்சுதான் இருக்கிறோம். இன்னைக்கு உவேசாவோடு பயணித்த ஒரு அனுபவம் கிடைத்தது என்றால் அது மிக இல்லை. சும்மா சொற்களுக்காக சொல்லுவது இல்லை என்றால் இந்த உழைப்பு அவ்வளவு பெரிய உழைப்பு என்பதனை உணர முடிகிறது. அடுத்ததாக உவேசாவை தமிழ் தாத்தா, இவரை தமிழ் பெயரன் அப்படின்னு நம்ம, அதாவது என்னைக்கு இளமையா இருக்கும். அது காகிதம் அழிஞ்சிடும். ஆனா இந்த கணினிங்கிற ஒரு மனிதனுடைய இது தமிழ் இந்த அரங்கில ஏறிடுச்சு. இது என்னைக்கும் அழிவற்றது அப்படின்னு எனக்கு படுது. நாங்கள் உவேசாவை கண்டதில்லை, ஆனால் தங்கள் மூலமாக உவேசாவை உணர்கிறோம் என்று நான் சொல்கிறேன். ஏன்னா அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஒன்னொன்னு நீங்க தேடி வாங்கி அதை இணையத்துல பதிவேற்றி அதை சொல் பிரிச்சு அவ்வளவு சிரமம் நீங்க பண்றீங்க. அவரு பாட வேறுபாடுகள்லாம் வச்சுட்டு அவரு ஒரு விதமா ஒரு கஷ்டப்பட்டார். இன்னைக்கு நீங்க வேற ஒரு விதமான கஷ்டப்படுறீங்க. அவரு கண்டெடுத்த இலக்கியங்கள், அதுக்கு மேல உள்ள இலக்கியங்கள் அத்தனையும் நீங்க இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்திருக்கீங்க. ஐயாவை நினைவு கூறும்போது எனக்கு இன்னொரு இதை ஐயாவை போல ஒரு பணிபுரிந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவரை பற்றி மனதுக்கு வருகிறது. வைதேகி ஹெர்பர்ட் அவர்கள் சங்க இலக்கியங்கள்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறளும் பக்தி இலக்கியம் பண்ணியிருக்காங்க. வலைதளங்களில் போட்டிருக்காங்க. அவங்களையும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வலைதளத்துல பேச வைக்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். உறுதியாக அடுத்ததே செய்திருவோம், கையோட செஞ்சிருவோம். அடுத்த ஏற்பாடு பண்ணுவோம். அடுத்த கூட்டம் அவரை நாம் தொடர்ச்சியாக செய்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்று இப்பவே முடிவு செய்து விடுவோம். அது ஒன்று. இன்னொன்று தமிழ் வரலாறு அதுல இருக்கலாம் ஒரு தொகுப்பு. இதுக்கு பின்மான உவேசாக்கு பின் தமிழ் இலக்கியங்களை ஒருங்கிணைப்பவர் அப்படின்னு வைத்து அப்படிங்கும் பொழுது ஐயா பாண்டியராஜாவும் அது ஒரு இரா, அது ஒரு அப்படி என்று உறுதியாக கூறலாம் என்றே எனக்கு படுகிறது. தமிழ் அடுத்த தலைமுறைக்காக சார்பாகவும் வரும் தலைமுறை சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தமிழ் உள்ளத்தோடு தெரிவித்து தற்பொழுது நிறைவாக நிறைவு செய்கிறோம். தொடர்பில் இருப்போம். உங்களுக்கான எந்த துணைகளும் உறுதுணையா இருப்போம் என்று திருப்பவும் நான் உறுதி கூறுகிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த உரையை கேட்ட அனைவருக்கும், பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய பாராட்டு உரைக்கு நன்றி. ஆனால் அவ்வளவு எல்லா பாராட்டுக்கும் நான் தகுதியுள்ள ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய பாராட்டுக்கு எனக்கு ஊக்கம் அளிக்கிறது. இந்த வயசுல இன்னும் கொஞ்சம் செய்யணும், இன்னும் செய்யலாம் என்றதுக்கு ஒரு ஊக்கம். எப்பயுமே ஒரு படைப்பாளருக்கு ஊக்கம் வேணும் வேணும் வேணும். இந்த ஊக்கம், இந்த உணவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சோறு சாப்பிட்ற மாதிரி, ஒரு பெரிய விருது சாப்பிட்ற மாதிரி எனக்கு இருக்கு. மன நிறைவா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம்.